ஒன் ஸ்டெப் டு சக்சஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி, கடலூர். நாம இப்ப இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய தேர்வு எண் 2ல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லெசன். ஜியோகிராஃபில பார்த்தோம் அப்படின்னா, இந்த லெசன்ல கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து தேர்வுகள்லயும், டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகள்லயுமே இந்தியாவின் அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு ஓகேவா? இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமான லெசன். அப்ப இந்த லெசன எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல இந்தியா எங்க அமைஞ்சிருக்கு? அதனுடைய அமைவிடம் எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் அதனுடைய நிலத்தோற்றம். இந்த நிலத்தோற்றத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பீடபூமிகள் பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் சமவெளிகள பத்தி பார்ப்போம். இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வடிகால் அமைப்புகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இமயமலையில் பாயக்கூடிய ஆறுகள், அதுக்கப்புறம் தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகள், இது எல்லாத்தையும் பத்தி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பார்க்க போறோம். இருக்கிறதுல ரொம்ப பெரிய லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெசன் தான். ஓகேவா? அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல என்ன இருக்கு? எப்படி படிக்கணும்? அப்படின்றத மட்டும் தான் சொல்லப் போறோம். ரொம்ப விளக்கமாலாம் இந்த லெசன வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடத்த முடியாது. ஏன்னா, அவ்ளோ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எடுக்கும். ஏன் அப்படின்னா, அட்சரேகைனா என்ன? தீர்க்க ரேகைனா என்ன? பூமத்திய ரேகைனா என்ன? ஓகேவா? மகர ரேகைனா என்ன? கடக ரேகைனா என்ன? இதெல்லாம் எதுக்காக பயன்படுது? இந்த மாரி ரொம்ப டெப்த்தா இந்த லெசன பார்க்கணும். ஆனா, நமக்கு நேரம் கருதி என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த லெசன எப்படி படிக்க போறோம் அப்படின்றத மட்டும் பார்க்கிறோம். ஓகேவா? முதல்ல இந்தியா. ஓகேவா? இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஆசிய கண்டத்தினுடைய தென்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்தியா. அப்போ இந்தியா எங்க அமைஞ்சிருக்கு அப்டின்னா, ஆசிய கண்டத்துல அமைஞ்சிருக்கு. ஆசிய கண்டத்துல எங்க அப்டின்னா, அதனுடைய தென்பகுதியில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அமைஞ்சிருக்கு. ஓகேவா? பரப்பளவில் உலகின் 7வது மிகப்பெரிய நாடு. ஓகேவா? பரப்பளப்புல உலகில் 7வது மிகப்பெரிய நாடா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்தியா இருக்கு. ஆசிய கண்டத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 2வது பெரிய நாடு. ஆசிய கண்டத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 2வது பெரிய நாடு. அப்போ உலக அளவில் பரப்பளவில் 7வது பெரிய நாடு. ஆசிய கண்ட அளவுல பார்த்தோம் அப்டின்னா, 2வது பெரிய நாடா வந்து இந்தியா இருக்கு. இப்போ நம்முடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பு பார்த்தோம் அப்டின்னா, 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஓகேவா? இது முழுக்க நிலப்பரப்பு மட்டும். எவ்வளோ அப்டின்னா, 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு. ஓகேவா? இது புவியினுடைய மொத்த பரப்புல 2.4% நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, பகிர்ந்திருக்கோம். ஓகேவா? அப்ப இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க. நில எல்லைகள் பார்க்கும்போது இந்தியா எந்தெந்த நாட்டோட நில எல்லைகள வந்து பகிர்ந்திருக்கு அப்டின்றத பார்க்க போறோம். இப்ப குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இங்க பாருங்க. இப்ப இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஓகேவா? இப்போ மேற்குல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பாகிஸ்தான் நாட்டோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, நில எல்லைய பகிர்ந்திருக்கோம். இதுவே வடமேற்குல பார்த்தோம் அப்டின்னா, ஆப்கானிஸ்தான். வடமேற்குல வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆப்கானிஸ்தான். கிழக்கு பகுதியில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வங்கதேசம், மியான்மர். கிழக்கு பகுதியில வங்கதேசம், மியான்மர். ஓகேவா? வடக்கு பகுதியில எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, சீனா, நேபாளம், பூடான். ஓகேவா? சீனா, நேபாளம், பூடான் போன்ற நாடுகளோடு வடக்கு பகுதியில வந்து எல்லைய நம்ம பகிர்ந்துக்கிறோம். இந்த தெற்கு பகுதியில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு கடல் எல்லை அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஓகே. அப்போ மேற்கு பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாகிஸ்தான் நாட்டோடையும், வடமேற்கு பகுதியில நம்முடைய நில எல்லையா எது இருக்கு? பார்க்கிறது எல்லாமே நில எல்லை. ஓகேவா? ஆப்கானிஸ்தான் வந்து இருக்கு. இதுவே கிழக்கு பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வங்கதேசம், மியான்மர். வடக்கு பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சீனா, நேபாளம், பூடான். ஓகேவா? ஓகே. இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளவு கிலோமீட்டர் நில எல்லைய கொண்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. 15,200 கிலோமீட்டர் நில எல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பகிர்ந்திருக்கு. இப்ப இந்த நில எல்லைகள வரையறுத்தவர்கள் யார் யார் பார்த்தோம் அப்படின்னா, ராட்க்ளிஃப் அதுக்கப்புறம் மக்மோகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அ ராட்க்ளிஃப் அல்லது ரெட்க்ளிஃப் ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா, பாகிஸ்தான் எல்லையை வரையறுத்தவர். ஓகேவா? இந்தியா, பாகிஸ்தான் எல்லையை வரையறுத்தவர் யார் அப்படின்னா, ராட்க்ளிஃப் அல்லது ரெட்க்ளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பேர்ல அந்த எல்லைக்கோட என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, ரெட்க்ளிஃப் எல்லைக்கோடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மக்மோகன் எல்லைக்கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா, சீனா. ஓகேவா? இந்த எல்லைக்கோடை வரையறுத்தவர் யார் அப்படின்னா, மக்மோகன். அவருடைய தலைமையிலான குழு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வரையறுத்தாங்க. அப்ப அதனுடைய பேர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்மோகன் எல்லைக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயர் சூட்டுறாங்க. ஓகேவா? அப்ப இந்தியா, பாகிஸ்தான் எல்லைக்கோடு எதுன்னு கேட்டாங்கன்னா, ராட்க்ளிஃப் அல்லது ரெட்க்ளிஃப். இதுவே இந்தியா, சைனா பார்த்தோம் அப்படின்னா, மக்மோகன் எல்லைக்கோடு. ஓகேவா? அடுத்தது இந்தியா அதிகபட்சமாக எந்த நாட்டோடு பார்த்தீங்க அப்படின்னா, நில எல்லைய பகிர்ந்துக்குது அப்படின்னு கேட்பாங்க. வங்கதேசம் ஆல்ரெடி இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பங்களாதேஷோட தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதிகபட்ச நில எல்லைய வந்து பகிர்ந்துக்கிறோம். ஓகேவா? எவ்ளோ கிலோமீட்டர் அப்படின்னு கேட்பாங்க. 4,156 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பகிர்ந்துக்கிறோம். அப்ப அதிகபட்சமா பகிர்ந்துக்கும்போது யாரோட அப்படின்னா, பங்களாதேஷ். இப்ப குறைந்த அளவுல பார்த்தோம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்.
மிக குறைந்த நில எல்லையை வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நாட்டோடு இந்தியா பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு கேட்பாங்க. 106 கிலோமீட்டர். ஓகேவா? ஏராடோ அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட வடமேற்குல இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானோட என்ன பண்றோம் அப்படின்னா 106 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா மிக குறுகிய எல்லையை நம்ம பகிர்ந்துக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? அடுத்தது நீர் எல்லை. முன்னாடி நில எல்லை பார்த்தோம். இப்ப நீர் எல்லை பார்த்தோம் அப்படின்னா கிழக்குல நமக்கு இருக்கக்கூடியது எது அப்படின்னா வங்காள விரிகுடா. ஓகேவா? மேற்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரபிக்கடல். தெற்குல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய பெருங்கடல் வந்து நமக்கு கடல் எல்லையா வந்து பாத்தீங்க நீர் எல்லையா வந்து இருக்கு. ஓகேவா? தெற்குல இந்திய பெருங்கடல். இப்ப பாருங்க இதுல ரொம்ப முக்கியமானது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பக்கங்களும் ஓகேவா? நம்ம வந்து நீண்ட கடற்கரையை கொண்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதுல இந்தியாவினுடைய கடற்கரை நீளம் அப்படின்னு பொதுவா கேட்டாங்க அப்படின்னா 6100 கிலோமீட்டர். ஓகேவா? இந்தியாவினுடைய கடற்கரை நீளங்கள் எவ்வளவு கேட்டாங்க அப்படின்னா 6100 கிலோமீட்டர். இதுவே ஒரு வார்த்தையை இதுல சேர்த்துப்பாங்க. என்ன அப்படின்னா தீவு கூட்டங்களை சேர்த்து இந்திய கடற்கரையினுடைய மொத்த நீளம். ஓகேவா? 7516.6 கிலோமீட்டர். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. வெறும் இந்தியாவினுடைய அந்த கடற்கரை நீளம் கேட்டாங்கன்னா 6100. தீவு கூட்டங்களை சேர்த்து தீவு கூட்டம்னு பார்க்கும்போது அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு இது ரெண்டும் பெரிய தீவு. அதுக்குள்ள நிறைய தீவுகள் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்ப இந்த தீவு கூட்டங்கள்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்போது எவ்வளவு அப்படின்றத இங்க பதிவு பண்ணுவாங்க. ஓகேவா? 6100 அப்படின்றது பொதுவா இந்தியா அப்படின்ற வார்த்தையோடு தீவு கூட்டங்கள் சேர்த்து வரும்போது 7516.6 கிலோமீட்டர் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது வாக்நீர் சந்தி. இந்த பாக்நீர் சந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை இலங்கையை பிரிக்கக்கூடிய நீர் சந்தி. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு நீர் சந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பார்டர். ஓகேவா? இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்தி எது அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்தி வந்து பாத்தீங்கன்னா பாக்நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்தியா ஒரு துணை கண்டம் என ஏன் அழைக்கப்படுது அப்படின்னா ஒரு கண்டத்துக்குரிய அனைத்து பண்புகளையும் இந்தியா பெற்றிருக்கு. ஓகேவா? அதனால இந்தியாவை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு துணை கண்டம் சொல்றாங்க. ஒரு கண்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பல்வேறுபட்ட நில அமைப்பு, இயற்கை அமைப்புகள், வடிகால் அமைப்புகள் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நீர் எல்லை, நில எல்லை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைகள் இந்த மாதிரி பல்வேறுபட்ட ஒரு கலாச்சார பழக்கவழக்கங்கள், பன்முகத்தன்மை இதெல்லாம் கொண்டிருக்கிறதுனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவ ஒரு துணை கண்டம் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதாவது ஒரு கண்டத்துக்குரிய அனைத்து பண்புகளும் யாருகிட்ட இருக்கு? இந்தியா கிட்ட இருக்கு. ஓகேவா? இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாகிஸ்தான், நேபாளம், பூடான், மியான்மர், வங்கதேசம், இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு இங்க பதிவு செஞ்சிருப்பாங்க. பொதுவா இந்தியா ஒரு துணை கண்டம்னு அழைக்கக்கூடிய எல்லா விஷயமும் இந்தியாவுல இருக்கு. ஓகேவா? இப்போ பாலைவனமா இருக்கலாம், அதுக்கப்புறம் மலைகளா இருக்கலாம், நம்ம பேசக்கூடிய மொழியா இருக்கலாம், பல்வேறுபட்ட கலாச்சார அமைப்புகளா இருக்கலாம். ஓகேவா? இது எல்லாம் சேர்த்து பொதுவாவே இந்தியாவ துணை கண்டம் சொல்லலாம். ஆனா இந்தியாவ துணை கண்டம்னு இங்க ஏன் சொல்றோம் அப்படின்றதுக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சில விளக்கம் குடுத்திருப்பாங்க. பாகிஸ்தான், நேபாளம், பூடான், மியான்மர், வங்கதேசம், இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியாவ என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு துணை கண்டம் சொல்றாங்க. அதாவது ஒரு கண்டத்துக்குரிய எல்லா பண்புமே இந்தியா கிட்டயே இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்தது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், மனித வளங்கள், கனிம வளங்கள் போன்றவற்றில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளதால். ஓகேவா? அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல. இந்த மாரி வேறுபாடுகள கொண்டிருக்கிறதுனால இந்தியாவ ஒரு துணை கண்டம் சொல்றாங்க. பொதுவா இந்த வேறுபாடுகள் இருந்தா, அத ஒரு கண்டம் சொல்லுவாங்க. இந்தியாவுல இந்த மாரியான வேறுபாடுகள் இருக்கிறதுனால அத துணை கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பதிவு செய்றாங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய அமைவிடம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதனுடைய பரப்பளவு. இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரையிலும், ஓகே இது அமைஞ்சிருக்கக்கூடியது. இது நம்ம பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, எப்படி பார்க்கலாம் அப்படின்றத முதல்ல நான் சொல்றேன். பொதுவா இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒட்டுமொத்த அ அதாவது இந்த வந்து புவிய எப்படி வந்து வரையறுத்திருப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஜியாட் வடிவம். ஓகேவா? பூமியினுடைய வடிவம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஜியாட் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பூமிய என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு கோடால பிரிச்சிருப்பாங்க. இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, கடகரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியாவ 2ஆ பிரிக்கக்கூடியது எதுன்னு கேட்பாங்க. கடகரேகை. அதுக்கப்புறம் பூமியினுடைய மையப்பகுதியில வரையக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதற்கு கீழ இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, மகர ரேகை. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாரி கிடைமட்டமா
சின்ன சின்ன கோடுகள் வரையப்பட்டிருக்கும். அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அட்சரேகைன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி செங்குத்தா வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னா, அது தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஒரு புவியினுடைய குறிப்பிட்ட பரப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ 8 டிகிரி 4 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம மேப்ல பார்த்தோம்னா, நமக்கு இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிரும். ஓகேவா? அப்போ 37 டிகிரி 6 மினிட்ஸ் வடஅச்சம். ஓகேவா? அப்ப இதிலிருந்து இதுக்குள்ள என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்தியா அமைஞ்சிருக்கு. அப்ப இந்தியாவுடைய நேர மண்டலத்த பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தீர்க்க ரேகை பயன்படும். ஓகேவா? அப்ப குறிப்பா இந்தியா எந்த தீர்க்க ரேகைக்குள்ள இருக்கு? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில எவ்வளவு நேர வித்தியாசம்? இது எல்லாமே தீர்க்க ரேகைய வச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்ப அட்சரேகை வந்து அமைவிடத்த கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த மாரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கடக ரேகை, பூமத்திய ரேகை, மகர ரேகை அப்படின்னு சொல்லிட்டு புவிய பிரிச்சு, அதுக்கப்புறம் அதுல தீர்க்க கோடுகள், அச்சக்கோடுகள் இது எல்லாமே யார் பண்ணியிருப்பா அப்படின்னா, தாலமி தான் முத பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இதுல நம்ம பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜியோகிராஃபி பார்க்கும்போது ஃபுல்லா பார்ப்போம். இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, பரவி இருக்கு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. அட்சதீர்க்க பரவல் படி இந்தியா முழுமையும் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. வட அரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அட்சதீர்க்க பரவல் படி இந்தியா முழுவதும் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, வட அரைக்கோளத்தில் அமைந்திருக்கு. ஓகே. இந்தியாவுடைய திட்ட நேரம். இந்தியாவுடைய திட்ட நேரம். இந்த திட்ட நேரம் கணிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா, இந்த மாரி செங்குத்தா வரையக்கூடிய தீர்க்க கோடுகள தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ மேற்குல குஜராத் முதல் கிழக்குல அருணாச்சல பிரதேசம் வரை. ஓகேவா? ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகள் இருக்கு அப்படின்னா, 30 தீர்க்க கோடுகள வந்து கொண்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா, தோராயமா சொல்றது. 30 தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப தோராயமா சொல்றாங்க. எங்க இருந்து அப்படின்னா, மேற்குல குஜராத்ல இருந்து கிழக்குல அருணாச்சல பிரதேசம் வரையிலும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 30 தீர்க்க கோடுகள். மொத்தம் எவ்வளவு தீர்க்க கோடுகள் இருக்கும் அப்படின்னா, 360 தீர்க்க கோடுகள் இருக்கும். ஓகேவா? புவியில புவியில வந்து பாத்தீங்கன்னா 360 தீர்க்க கோடுகள் இருக்கு. அதுல குறிப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓகேவா? இந்தியா மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 30 தீர்க்க கோடுகள்ல வந்து அந்த பரப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அமையுது. ஓகேவா? அது ரொம்ப முக்கியமானது. இப்ப புவி வந்து பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய அச்சில் சுழன்று 24 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, 360 தீர்க்க கோடுகள வந்து பாத்தீங்க அப்படின்னா, கொண்டிருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இதுல குறிப்பா நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது மேற்குல இருக்கக்கூடிய குஜராத்ல இருந்து கிழக்குல இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் 30 தீர்க்க கோடுகள உள்ளடக்கி இருக்கும். இது தோராயமானது. ஓகேவா? சரியா சொல்லணும் அப்படின்னா, எவ்வளவு தீர்க்க கோடுகள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, அதுல குறிப்பா 29 தீர்க்க கோடுகள். அதாவது சரியா சொல்லணும்னா ஒரு 29 தீர்க்க கோடுகள் தான். ஓகே. தோராயமா 30 தீர்க்க கோடுகள் அப்படின்றத அங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல பாருங்க. ஒரு தீர்க்க கோட்டை கடக்க ஆகக்கூடிய நேரம் எவ்வளவு அப்படின்னா 4 நிமிடங்கள். ஓகேவா? ஒரு தீர்க்க கோட்டை கடக்கிறதுக்கு ஆகக்கூடிய நிமிடங்கள் எவ்வளவு அப்படின்னா 4 நிமிடங்கள். இப்போ இந்தியாவின் மேற்கில் உள்ள குஜராத் மாநிலத்திலிருந்து கிழக்குல இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் வரைக்கும். ஓகேவா? மேற்குல இருக்கக்கூடிய இடையுள்ள தீர்க்க கோடுகள் பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பா அருணாச்சல பிரதேசம், அதுக்கப்புறம் குஜராத். ஓகேவா? இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தீர்க்க கோடுகள் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய தீர்க்க கோடுகள் 29 டிகிரி 18 மினிட்ஸ். குறிப்பா 29 தீர்க்க கோடுகள் இருக்கும். இந்த தீர்க்க கோடுகள குறிக்கும்போது, டிகிரி அதுக்கப்புறம் மினிட்ஸ் இது 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவாங்க. ஓகேவா? அதனால தான் இங்க 29 டிகிரி 18 மினிட்ஸ் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப தீர்க்க கோடுகள குறிக்கும்போது அங்க டிகிரி, மினிட்ஸ் இது 2த்துமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறிப்பாங்க. ஓகேவா? ஓகே. இந்த 2 பகுதிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஓகேவா? தல நேர வேறுபாடு. ஓகேவா? 2 பகுதிகளுக்கும் இடையில அதாவது அருணாச்சல பிரதேசத்துக்கும், குஜராத்துக்கும் ஓகேவா? இந்த 2 பகுதிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு, நிமிட வேறுபாடு அதாவது தல நிமிட அதாவது மணி வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அத எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, அந்த மொத்த தீர்க்க கோடுகள் ஓகேவா? அதுவும் அதுக்கப்புறம் ஒரு தீர்க்க கோட கணக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நேரம். இது 2த்தையும் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா கணக்கிடுறாங்க. அப்ப குறிப்பா 2 மணி நேர வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா, தோராயமா இருக்கும். சரியா சொல்லணும்னா 1 மணி 57 நிமிடம் 12 வினாடிகள். ஓகேவா? இதுதான் நம்ம குஜராத்துக்கும், ஓகேவா? மேற்குல இருக்கக்கூடிய குஜராத்திற்கும், கிழக்குல இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்துக்கும் இந்த 2 இடங்களுக்கு இருக்கக்கூடிய நேர வேறுபாடு 2 மணி நேரம். ஓகேவா? இப்ப முன்னாடியே இங்க என்ன பண்ணோம் அப்டின்னா, சூரியன் உதிக்க ஆரம்பிச்சுரும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் இங்க என்ன பண்ணும் அப்டின்னா, சூரியன் உதிக்கும். ஓகேவா? அதுதான் இந்த நேர வேறுபாட சொல்லியிருப்பாங்க. இத தவிர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, பொதுவா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய நேர மண்டலம் குறிக்கப்படும். மிர்சாப்பூர் அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மிர்சாப்பூர். உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் வழியாக நம்முடைய நேர மண்டலம் அப்டின்றது கணக்கிடப்படும். ஓகேவா? நம்ம தீர்க்க கோடு சரியா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிச்சு கணக்கிட்டு இருப்பாங்க. அத வந்து பார்த்தீங்க அப்டின்னா
சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்தியாவின் இந்தியாவினுடைய கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசமும், மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் ஓகேவா? 2 மணி நேரம் முன்னதாகவே என்ன பண்ணும் அப்படின்னா, சூரியன் வந்து உதயமாகும். ஓகேவா? அப்போ மேற்குல இருக்கக்கூடிய குஜராத்த காட்டிலும், கிழக்குல இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்துல 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணும்? சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, உதிக்க ஆரம்பிச்சுரும். அந்த நேர வேறுபாட்ட தவிர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் மிர்சாப்பூர் வழியா என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்முடைய திட்ட நேரத்த கணக்கிடுறாங்க. ஓகேவா? அப்போ இந்த நேரு வேறு இந்த இந்த நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான நம்ம 30 தீர்க்க ரேகைகள் பார்த்தோம்ல. அதுல மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க ரேகையின் தலநேரம் இந்தியாவினுடைய திட்ட நேரமா எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இந்தியாவினுடைய திட்ட நேரமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த தீர்க்க ரேகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிர்சாப்பூர். ஓகேவா? மிர்சாப்பூர், அலகாபாத் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பிரயாகராஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த நகரத்துடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரயாகராஜ். இது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஓகேவா? அங்க இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய திட்ட நேரத்த கணக்கிடுறோம். அப்போ இந் இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட வந்து பாத்தீங்கன்னா 5 மணி 30 நிமிடம் முன்னதாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஓகேவா? இந்தியாவுடைய திட்ட நேரமானது கிரீன்விச்சினுடைய சராசரி நேரத்தை விட 5 மணி 30 நிமிடங்கள் என்ன பண்ணுது? முன்னதாகவே இருக்கும் அப்படின்றதையும் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ இந்தியாவினுடைய தென்கோடி பகுதியானது முன்பு என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா பிக்மெலியன், அதாவது குமரி முனை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இப்ப இந்தியாவினுடைய தென்கோடி பகுதியானது முன்னாடி என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா குமரி முனை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பிக்மெலியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. அது கடற்கோள் சுனாமியால் இப்ப என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா அழிஞ்சிருக்கும். ஓகேவா? முன்னாடி வந்து நிலப்பரப்பா இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா அழிஞ்சிருக்கும். அப்ப இந்தியாவினுடைய தென்கோடி பகுதியானது முன்பு என்னன்னு சொல்லப்பட்டது அப்படின்னா பிக்மெலியன், அதாவது குமரி முனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்திரா முனை 6 டிகிரி 45 மினிட்ஸ் வடாச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? இந்திரா முனை எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைஞ்சிருக்கு. 6 டிகிரி 45 மினிட்ஸ் வடாச்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. ஓகே. அதுவே தென்கோடி முனை பாத்தீங்க அப்படின்னா குமரி முனை. தென்கோடி முனை வந்து பாத்தீங்க அப்படின்னா குமரி முனை, முன்னாடி பிக்மெலியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் நம்ம பார்த்திருப்போம். வடமுனை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்திரா ஹோல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இந்தியாவினுடைய வடமுனை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரா ஹோல் என்பா இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல. இப்ப நம்ம இந்தியாவே அப்படியே பிரிச்சு பார்க்கலாம். ஓகேவா? அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜியோகிராஃபில 6ல இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு இதுவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நடத்துவோம். அதாவது அட்சரேகைனா என்ன? தீர்க்க ரேகைனா, மகர ரேகைனா என்ன? பூமத்திய ரேகைனா என்ன? இதெல்லாம் எதுக்காக பயன்படுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அது பார்க்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது லெசன் ரொம்ப பெருசு. உங்களுக்கு வந்து நோட்ஸ் குடுக்கணும் அப்படின்றதுக்காக முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல என்ன விஷயம் இருக்கு மட்டும் சொல்றோம். ஓகேவா? ஓகே. வடக்கே காஷ்மீரினுள் இந்திரா ஹோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை. ஓகேவா? அதாவது இங்கிருந்து ஓகேவா? அதாவது வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நீளம் எவ்வளவு அப்படின்னா 3214 கிலோமீட்டர். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. இதே மேற்கே குஜராத்ல இருந்து அதாவது மேற்கு குஜராத்ல ரான் ஆஃப் கட்ச். ஓகேவா? இந்த பகுதியிலிருந்து கிழக்குல அருணாச்சல பிரதேசம் வரை எவ்வளவு நீளம் இருக்கு அப்படின்னா 2933 கிலோமீட்டர். ஓகேவா? இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வடக்கு தெற்கா இருக்கக்கூடியது 3214 கிலோமீட்டர். இதுவே கிழக்கு மேற்கா இருக்கக்கூடியது 2933 கிலோமீட்டர். ஓகேவா? நீளம் கொண்டதா இருக்கு. அடுத்தது பாருங்க. 23 டிகிரி 30 மினிட்ஸ் வடஅட்சமான கடகரேகை வெப்பமண்டலமாகவும், வடபகுதி மிதவெப்ப மண்டலமாகவும் இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. ஓகேவா? நம்ம இந்தியாவே பிரிக்கக்கூடியது. ஓகேவா? இந்தியாவை இரு பெரும் பகுதியா பிரிக்கக்கூடியது எது அப்படின்னா கடகரேகை. அது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகேவா? இந்தியாவுல 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்கு. இப்ப ஆந்திராவுடைய தலைநகரா வந்து அமராவதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாகப்பட்டினம். ஓகேவா? மாத்திருப்பாங்க. நம்ம முன்னாடி பார்ப்போம். ஏன் அப்படின்னா, ஆந்திர மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் 2014ல ஆந்திராவ 2ஆ பிரிக்கிறாங்க. எப்போ பிரிக்கிறாங்க? 2014ல பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது ஆந்திரா, தெலுங்கானா அப்படின்ட்டு சொல்லி 2 மாநிலங்கள் வந்து உருவாக்கப்படுது. ஓகேவா? ஒருங்கிணைந்த ஆந்திராவா தான் இருந்துச்சு. அப்ப பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஆந்திராவில் இருந்து தெலுங்கு பேசக்கூடிய அந்த தெலுங்கானா ஓகேவா? அங்க தெலுங்கு தான் பேசுறாங்க. பட் தெலுங்கானா அப்படின்ற ஒரு மாநிலம் வந்து உருவாகுது. ஓகேவா?
அது எப்போ உருவாகுதுன்னா 2014ல. அப்போ மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஒண்ணு நாடாளுமன்றத்துல இயற்றப்படுது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா 2024 வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா இந்த 2 மாநிலங்களுக்கும் தலைநகரமா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அமராவதி அப்படின்றது தலைநகரமா உருவாக்கப்பட்டது. ஓகேவா? யாருடைய காலத்துல அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு அப்போ சிஎம்மா இருந்தாரு. அவருடைய காலத்துல உருவாக்கப்பட்டது. பின்பு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, புதிய தலைநகரமாக விசாகப்பட்டினத்த வந்து அறிவிச்சிருப்பாரு. இது கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்ப்போம். இப்ப ஹைதராபாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்கானாவுடைய தலைநகரமா இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்து இந்தியாவினுடைய முக்கிய இயற்கை பிரிவுகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இமயமலை, பெரிய இந்திய வட சமவெளிகள். ஓகே. இந்த சமவெளியில ராஜஸ்தான் சமவெளி, ஹரியானா சமவெளி, பஞ்சாப் சமவெளி இந்த மாரிலாம் பார்ப்போம். இப்ப தீபகற்ப பீடபூமி, அதுக்கப்புறம் இந்திய பாலைவனம். ஓகேவா? பெரிய பாலைவனம் அல்லது தார் பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி பார்ப்போம். தீவுகள்ல அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள பத்தி பார்ப்போம். ஓகேவா? அப்போ அ இந்தியாவின் முக்கிய இயற்கை பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இமயமலைகள். ஓகேவா? இந்த இமயமலையில உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள பத்தி பார்ப்போம். இந்த இமயமலைகள்ல பெரிய இமயமலைனா என்ன? சிறிய இமயமலைனா என்ன? எத்தன வகையா இந்த இமயமலைகள பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். பெரிய இந்திய வட பெரிய இந்திய வட சமவெளி அப்படின்னு பார்க்கும்போது, இதுல ராஜஸ்தான் சமவெளி பத்தி பார்ப்போம். ஹரியானா சமவெளி பத்தி பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் தீபகற்ப பீடபூமி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்திய பாலைவனம். இந்த தீபகற்ப பீடபூமிகள என்ன பார்ப்போம் அப்படின்னா, தக்கான பீடபூமி பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்திய பாலைவனம், அதாவது பெரிய பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கடற்கரை சமவெளி, தீவுகள பத்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். இப்ப இமயமலைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வடக்கு மலைகள். ஓகேவா? இமயமலைகள பொதுவா வடக்கு மலைகள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குறிப்பிடலாம். உலகின் இளமையான, மிக உயரமான மலைத்தொடர் எது அப்படின்னா, இமயமலைகள். ஓகேவா? இளமையான அப்படின்னா, இப்போ உருவானது. இது ரொம்ப ரொம்ப பழைய காலத்துல உருவானது கிடையாது. ஓகேவா? ஆல்ரெடி இது வந்து ஒரு டெத்திஸ் கடலா இருக்கும். ஓகேவா? அந்த டெத்திஸ் கடல்ல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, மடிப்பு இமயமலைகளா வந்து பார்த்தீங்கன்னா, உருவாக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நம்ம பின்னாடி ஒண்ணொண்ணா பார்ப்போம். ஓகே. மேற்கே சிந்து பள்ளத்தாக்கு முதல் கிழக்கே பிரம்மபுத்திரா வரை சுமார் 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இமயமலை வந்து பரவி இருக்கு. ஓகேவா? அப்ப இமயமலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேற்குல சிந்து பள்ளத்தாக்குல இருந்து கிழக்குல பிரம்மபுத்திரா வரை கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, பரவி இருக்கு. இப்போ காஷ்மீர் பகுதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 500 கிலோமீட்டர் அகலமும், அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள போகும்போது இது 200 கிலோமீட்டர் அகலமும் என்ன பண்ணுது அப்படின்னா, வேறுபாடு அடைஞ்சிருக்கு. இமயமலைய சொல்றாங்க. காஷ்மீர் பகுதியில 500 கிலோமீட்டர் அகலமும், அருணாச்சல பிரதேசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 200 கிலோமீட்டர் அகலத்துக்கும் வேறுபட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது அப்படின்னா, பாமீர் முடிச்சு. ஓகேவா? உலகின் கூரை என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. பாமீர் முடிச்சு எங்க இருக்கு? இமயமலையில இருக்கு. ஓகே. இது பார்த்தோம் அப்படின்னா, மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும், இமயமலையும் இணைக்கும் பகுதியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாமீர் முடிச்சு அப்படின்றது இருக்கு. ஓகேவா? இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி ஒரு வில் போன்ற வடிவத்துல அமைஞ்சிருக்கு. இப்ப இமயமலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாமீர் முடிச்சிலிருந்து இப்ப கீழ் நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வில் போன்ற வடிவத்துல என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, அமைஞ்சிருக்கும் அப்படின்றதையும் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்து பாருங்க. இமாலயா என்ற சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சமஸ்கிருத சொல். ஓகேவா? அப்ப இந்த சமஸ்கிருதத்துல அந்த இமாலயா அப்படின்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, பனி உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இமாலயா அப்படின்னா, அது ஒரு சமஸ்கிருத சொல். அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, பனி உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இமயமலைய நம்ம 3 வகையா பிரிச்சு பார்க்கலாம். ஒண்ணு டிரான்ஸ் இமயமலை, அதாவது மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது இமயமலை. 3வது கிழக்கு இமயமலை, அதாவது பூர்வாஞ்சல் குன்றுகள். கிழக்கு இமயமலை, பூர்வாஞ்சல் குன்றுகள். ஓகேவா? இப்ப இமயமலைய 3 வகையா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிச்சு நம்ம பார்க்கலாம். இந்தியாவிலே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னா, ஆரவல்லி மலைத்தொடர். ரொம்ப பழமையானது. ஓகேவா? இமயமலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப இளமையான மலை. ஓகேவா? இது வந்து டெத்திஸ் கடல்ல இருந்து மடிக்கப்பட்டு, அந்த கோண்டுவானா பகுதி டெத்திஸ் கடல். ஓகேவா? இது 2ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அதாவது பூமிக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த உள்ளியக்க செயல்பாடு காரணமாக என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, மடிக்கப்பட்டு இந்த இமயமலைகள் வந்து உருவாகியிருக்கும். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப இளமையா உருவானது தான். ஆனா, இந்தியாவிலே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னா, ஆரவல்லி மலைத்தொடர். அடிக்கடி கொஸ்டின்ல இது கேட்பாங்க. ஓகே. டிரான்ஸ் இமயமலை அப்படின்னா, மேற்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதுல இந்த மலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ் இமயமலை அப்படின்றது அமைஞ்சிருக்கு.
அப்போ இதனுடைய பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா திபெத்தியன் இமயமலைன்னு சொல்றாங்க. எத? டிரான்ஸ் இமயமலை அல்லது மேற்கு இமயமலைய திபெத்தியன் இமயமலைன்னு சொல்றாங்க. காரணம் இது திபெத் பகுதியில அதிகமா அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஓகே. இம்மலைகள் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகள்ல சுமார் வந்து பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் அகலத்துடன், ஓகேவா? 40 கிலோமீட்டர் அகலத்துடன் மையப்பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 225 கிலோமீட்டர் அகலத்துடன் காணப்படுகிறது. ஓகேவா? எது? டிரான்ஸ் இமயமலை அல்லது மேற்கு இமயமலை. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்ப இங்கு காணப்படக்கூடிய பாறை அமைப்புகள் கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியன் கிரானைட் பாறைகள். நம்ம தான் சொல்லியிருப்போம். டெத்திஸ் கடல் தான் மடிக்கப்பட்ட என்னவா உருவாயிருக்கு. இமயமலை உருவாயிருக்கு. ஓகேவா? அத பார்த்திருப்போம். இப்ப இங்குள்ள முக்கிய மலைத்தொடர்கள் என்னன்னு கேட்பாங்க. சாஸ்கர், லடாக்கு, கைலாஷ், கராகோரம். ஓகேவா? இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய முக்கிய மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப டிரான்ஸ் இமயமலை அல்லது மேற்கு இமயமலையில முக்கியமானத பார்த்தாச்சு. அடுத்து இமயமலைய பார்க்க போறோம். இது ஒரு இளம் மடிப்பு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப இங்க பாருங்க. வடக்கே இருந்த அங்காரா நிலப்பகுதியும், தெற்கே இருந்த கோண்ட்வானா நிலப்பகுதியும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட ஆழத்தின் காரணமாக இடையில் இருந்த டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது. இது கேட்பாங்க. ஓகேவா? அப்போ வடக்கே இருந்த அங்காரா நிலப்பகுதி, தெற்கே இருந்த கோண்ட்வானா நிலப்பகுதி. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ளியக்க செயல்பாடு நடக்கும். ஓகேவா? இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். இந்த உள்ளியக்க செயல்பாடு காரணமாக இந்த நிலப்பகுதிகள் ஒன்றே ஒன்றை நோக்கி அதற்கு இடையில் இருந்த அந்த டெத்திஸ் கடல் என்ன பண்ணுது? மடிக்கப்படுது. அப்படி மடிக்கப்பட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இமயமலை அப்படின்றது உருவாகுது. ஓகேவா? இப்போ அங்காரா, கோண்ட்வானா, சென்ட்ரல் டெத்திஸ் கடல். இது உள்ளேக்க செயல்பாடு காரணமாக ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணுது? இப்படி நகர்ந்து வந்து இந்த டெத்திஸ் கடல மடிச்சு இமயமலைகள உருவாக்குது. ஓகேவா? ஓகே. அடுத்ததா இந்த இமயமலைக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 வகையான பிரிவுகள் இருக்கு. ஓகேவா? அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, சிவாலிக் அல்லது வெளி இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய இமயமலை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இமாத்ரி. சிறிய இமயமலைய இமாச்சல். சிவாலிக் அப்படின்னா வெளி இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முன்னாடி இமயமலையே 3ஆ நம்ம பிரிச்சிருப்போம். ஓகேவா? டிரான்ஸ் இமயமலை, இமயமலை, அதுக்கப்புறம் சிறிய இமயமலைன்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்போம். அடுத்ததா இந்த நடுவுல இருக்கக்கூடிய இமயமலையே நம்ம 3 வகையா பிரிச்சிருப்போம். ஒண்ணு பெரிய இமயமலை, அடுத்தது சிறிய இமயமலை, அடுத்தது சிவாலிக், வெளி இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருப்போம். ஓகேவா? இதுல குறிப்பா பெரிய இமயமலை, அதாவது இமாத்திரி பார்த்தோம் அப்படின்னா, இது மத்திய இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்த செங்குத்தாக அமைஞ்சிருக்கு. ஓகேவா? மத்திய இமயமலைக்கு வடக்கே, அதாவது சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய அந்த இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தா அமைஞ்சிருக்கக்கூடிய மலைய தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பெரிய இமயமலை அப்படி இல்லன்னா இமாத்திரி அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய சராசரி அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர். சராசரி உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 6000 மீட்டர். ஓகேவா? சராசரி அகலம் 25 கிலோமீட்டர். சராசரி உயரம் பார்த்தோம் அப்படின்னா 6000 மீட்டர். பெரும்பாலானவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உயர்ந்த சிகரங்கள் எந்த இமயமலை தொடர்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. அப்போ பெரும்பாலான மிக உயர்ந்த சிகரங்கள் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, பெரிய இமயமலை அப்படி இல்லன்னா இமாத்திரி. ஓகேவா? இதுல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமானது. பெரும்பாலான உயர்ந்த சிகரங்கள் எந்த மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு? இமயமலையிலே பார்த்தீங்கன்னா, பெரிய இமயமலை அப்படி இல்லன்னா சிவாலிக் இமயமலையில. ஓகேவா? இமாத்திரியில. ஓகேவா? பெரிய இமயமலை அல்லது இமாத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க. இதில் அமைந்துள்ள மிக உயரிய சிகரங்கள் எது அப்படின்னா, எவரெஸ்ட், நேபாளம். 8848 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 8848 மீட்டர் உயரம் கொண்டது. இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நேபாளத்துல. அடுத்து கஞ்சன்ஜங்கா. கஞ்சன்ஜங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8586 மீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா, நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கு இடையே அமைஞ்சிருக்கு. நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கு இடையே அமைஞ்சிருக்கக்கூடியது எது அப்படின்னா, கஞ்சன்ஜங்கா. இதுல உயர்ந்த சிகரம். ஓகேவா? அப்ப இமயமலையிலே உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா, எவரெஸ்ட். 8848 அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட்டு. 8848 மீட்டர். ஓகே. அடுத்து பாருங்க. இம்மலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போதுமே நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படுவதால் நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படுவதால், கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் வந்து இங்க காணப்படுகிறது. கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் எங்க காணப்படுகிறது அப்படின்னா, பெரிய இமயமலையில இருக்கு. ஓகேவா? இமயமலையில பல சிகரங்களின் இருப்பிடமா உள்ளது. இமயமலையின் பல சிகரங்களினுடைய இருப்பிடமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா, பெரிய இமயமலை. உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெரிய இமயமலை தான் கொண்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமானது.
உலகின் 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்கள தன்னகத்தே என்ன பண்ணியிருக்கு? கொண்டிருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஓகே. அதுல சிகரங்கள், நாடு, அது இருக்கக்கூடிய உயரங்கள் பார்க்க போறோம். இப்ப எவரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அது எந்த நாட்ல அமைஞ்சிருக்கு? பொறுத்துக கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இப்போ எவரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அது நேபாள நாட்ல வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ எவரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அது நேபாள நாட்ல அமைஞ்சிருக்கு. அதோட உயரம் பார்த்தீங்க அப்டின்னா, 8848 மீட்டர். ஓகேவா? அதுக்கப் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, K2 கேட்வின் ஆஸ்டின். ஓகேவா? இது இந்தியாவுல அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 8611 மீட்டர். ஓகேவா? இமயமலையில மிக உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்டாங்க அப்டின்னா, எவரெஸ்ட். ஓகேவா? இந்தியா இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம். இந்தியா பகுதியில அமைஞ்சிருக்கிறதுனால K2வ தான் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்தியாவினுடைய உயர்ந்த சிகரம் அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. கஞ்சன்ஜங்கா எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இதுவும் இந்தியால அமைஞ்சிருக்கு. 8586 மீட்டர் உயரம் கொண்டது. ஓகேவா? மக்காலு பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, நேபாளம் 8481 மீட்டர் உயரம் கொண்டது. இதுவே தௌலகிரி பார்த்தோம் அப்டின்னா, இதுவும் நேபாளத்துல அமைஞ்சிருக்கு. 8172 மீட்டர் உயரம் கொண்டது. நங்கா பர்வதம் பார்த்தோம் அப்டின்னா, இந்தியா 8126 மீட்டர். ஓகேவா? அன்னபூர்ணா எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, நேபாளம் 8078 மீட்டர் கொண்டது. ஓகேவா? நந்தாதேவி எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இந்தியா 7817 மீட்டர் உயரம் கொண்டதா இருக்கு. காமெட் பார்த்தோம் அப்டின்னா, இந்தியாவுல அமைஞ்சிருக்கு. 7756 மீட்டர் உயரம் கொண்டது. நம்சா பர்வதம். ஓகேவா? நம்சா பர்வதம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்தியா 7756 மீட்டர் உயரம் கொண்டது. குருலா மருதாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து நேபாளத்துல அமைஞ்சிருக்கு. 7728 மீட்டர் உயரம் கொண்டது. இப்போ சிகரங்கள், அது இருக்கக்கூடிய நாடு, அதனுடைய உயரம், இது ரொம்ப முக்கியமானது. அதை நல்லா படிச்சுக்கோங்க. சிறிய இமயமலை அல்லது இமாச்சல். ஓகேவா? பெரிய இமயமலை இமாச்சல் பத்தி தான் பார்த்தோம். அடுத்தது சிறிய இமயமலை அல்லது இமாச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இமயமலையினுடைய மத்திய மலைத்தொடரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சிறிய இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய சராசரி அகலம் 80 கிலோமீட்டர். ஓகேவா? உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 3500 கிலோமீட்டர் முதல் 4500 கிலோமீட்டர் வரை வேறுபடுகிறது. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெண் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகள், ஓகேவா? இந்த தொடர்ல அதிகமா காணப்படுது. அப்ப இது கேட்பாங்க. சிறிய இமயமலை, ஓகேவா? அல்லது இமாச்சல். ஓகேவா? சிறிய இமயமலை அல்லது இமாச்சல். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெண்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகள் எந்த தொடர்ல காணப்படுது அப்படின்னா, சிறிய இமயமலை அல்லது இமாச்சல்ல காணப்படுது. இம்மலைத்தொடர்ல பார்த்தீங்க அப்படின்னா, பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் போன்ற முக்கியமான மலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணப்படுது. ஓகேவா? பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் போன்ற மலைகள் எங்க காணப்படுது அப்படின்னா, சிறிய இமயமலையில காணப்படுது. இங்க இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வாழிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்லா, முசேரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு கேட்பாங்க சிறிய இமயமலையில். கணவாய்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மலையில வந்து நிறைய இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேவா? இப்ப என்னென்ன இருக்கு? அது எந்த மாநிலத்துல இருக்கு? அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ கரோகரா பொறுத்துகையில கேட்பாங்க. கரோகிராம் கணவாய் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்ததா ஷொஷிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இமாச்சல் பிரதேஷ். ஷிப்கிலா பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் இமாச்சல் பிரதேஷ். ஓகேவா? பொமிடிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அருணாச்சல பிரதேஷ். நாதுலா, ஜலபுலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கிம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. அந்த கணவாய்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய மாநிலங்கள். பாகிஸ்தானையும், ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலான் கணவாய் இந்திய துணைக்கண்டத்தின் ஒரு முக்கிய கணவாயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுது. ஓகேவா? அப்போ பாகிஸ்தானையும், ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடிய கணவாய் கைபர் கணவாய். பாகிஸ்தானில இருக்கக்கூடியது போலான் கணவாய். இப்ப இப்படி கேட்பாங்க. பாகிஸ்தானையும், ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடிய கணவாய் எது அப்படின்னா கைபர். இப்ப போலான் கணவாய் எந்த நாட்டுல அமைஞ்சிருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சிவாலிக் அல்லது வெளி இமயமலை. ஓகேவா? இது ஜம்மு காஷ்மீர் முதல் அஸ்ஸாம் வரை பார்த்தீங்க அப்படின்னா, நீண்டு இருக்கக்கூடிய ஒரு இமயமலை. இதோடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா, 900 மீட்டர்ல இருந்து 1100 மீட்டர் வரைக்கும் வேறுபடக்கூடியது. ஓகேவா? அடுத்தது சராசரி உயரம் பார்த்தீங்க அப்படின்னா, 1000 மீட்டர். இதோடைய சராசரி உயரம் பார்த்தீங்க அப்படின்னா, 1000 மீட்டர் கொண்டிருக்கும். இப்ப கிழக்கு பகுதியில இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, டுயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு பகுதியில டூன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. கிழக்கு பகுதியில
டுயர்ஸ் அப்படின்னும், மேற்கு பகுதியில டூன்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழைப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சிவாலிக் அல்லது வெளி இமயமலை கிழக்கு பகுதியில எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேற்கு பகுதியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஓகே. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பூர்வாஞ்சல் குன்றுகள். ஓகே, இங்க பாருங்க. இப்போ இந்த பூர்வாஞ்சல் மலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லும்போது, இது இமயமலையை விட ரொம்ப குறைவான உயரங்கள் கொண்டதா இருக்கும். அதுல குறிப்பா டாப்லா, அபோர், மிஸ்டி, பட்காயம், நாகா, மணிப்பூர், மிக்கிர், கரோ, காசி, ஜெயின்தியா குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, பூர்வாஞ்சல் மலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் இமயமலை விட ரொம்ப குறைவான உயரம் கொண்டதா இருக்கும். அதனால இது இப்படி சொல்றாங்க. இது இமயமலையினுடைய கிழக்கு பகுதி. ஓகேவா? இது இமயமலையினுடைய கிழக்கு பகுதி அப்படின்றது தான் இந்த பூர்வாஞ்சல் குன்று அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இமயமலையினுடைய முக்கியத்துவம் என்ன? இதுதான் ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின்ல கேட்கக்கூடியது. ஓகேவா? இப்ப இமயமலையினுடைய முக்கியத்துவம் பார்த்தோம் அப்படின்னா, தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது. ஓகேவா? தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்தியாவுக்கு கனமழையை கொடுப்பது எது அப்படின்னா இமயமலை. ரொம்ப முக்கியமானது. இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக அமைஞ்சிருக்கக்கூடியது. அதே மாரி வற்றாத நதிகளின் பிறப்பிடமா இருக்குது. ஓகேவா? சிந்தா இருக்கலாம், கங்கையா இருக்கலாம். ஓகேவா? பிரம்மபுத்திராவா இருக்கலாம். இப்ப இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வற்றாத நதிகளினுடைய பிறப்பிடமா எது இருக்கு அப்படின்னா, நம்முடைய இமயமலை வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே. எடுத்துக்காட்டா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா நதிகள நம்ம பார்க்கலாம். ஓகே. அடுத்தது இயற்கையின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழ்கிறது. வடக்கு மலைகள என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுற்றுலா பயணிகளுடைய சொர்க்கமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. நம்ம பார்த்தோம்ல டார்ஜிலிங் இந்த மாரி இடங்கள் வந்து கோடை வாழிடங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. புனித தலங்கள் பார்த்தோம் அப்படின்னா, அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி கோயில் இது எல்லாமே எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த மலைத்தொடர்ல அமைஞ்சிருக்கிறதா இங்க குறிப்பிடுறாங்க. ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து ஓகேவா? மத்திய ஆசியாவிலிருந்து வீசக்கூடிய குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்கக்கூடியது. எது அப்படின்னா, இமயமலை. இமயமலை பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றது. ஓகேவா? அங்க நெறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தாவரங்கள், விலங்குகள் வந்து வசிக்கக்கூடிய ஒரு இடமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. அப்ப பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றதா அத சொல்றாங்க. இப்ப இது எல்லாமே அதனுடைய சிறப்புகள்ல வரும். ஓகே. இமயமலை நீள்வெட்டு பிரிவுகள். ஓகேவா? இப்போ இமயமலை பார்த்தோம் அப்படின்னா, இதுல காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல் இமயமலைகள். ஓகேவா? இது எல்லாம் சிந்து, சட்லஜ் நதிகளுக்கு இடையே அமைஞ்சிருக்கு. ஓகேவா? காஷ்மீர் பகுதியில, பஞ்சாப் பகுதியில, இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அந்த இமயமலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்து மற்றும் சட்லஜ் நதிகளுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைஞ்சிருக்கு. குமாயூன் இமயமலை. ஓகேவா? சட்லஜ் மற்றும் காளி ஆறுகளுக்கு இடையில அமைஞ்சிருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குமாயூன் இமயமலை. சட்லஜ் மற்றும் காளி ஆறுகளுக்கு இடையில அமைஞ்சிருக்கக்கூடியது. அது ரொம்ப முக்கியமானது. அதே மாரி மத்திய நேபாள இமயமலை வந்து காளி மற்றும் திஸ்தா ஆறுகளுக்கு இடையில அமைஞ்சிருக்கு. ஓகேவா? காளி மற்றும் திஸ்தா ஆறுகளுக்கு இடையில அமைஞ்சிருக்கக்கூடியது எதுன்னு கேட்பாங்க. மத்திய நேபாள இமயமலை. ஓகே. அசாம் கிழக்கு இமயமலை. ஓகேவா? திஸ்தா மற்றும் தீக்காங் ஆறுகளுக்கு இடையில அமைஞ்சிருக்கக்கூடியது அஸ்ஸாம் கிழக்கு இமயமலை. ஓகேவா? இது எந்த ஆறுகளுக்கு இடையில எந்த பகுதி அமைஞ்சிருக்கு அப்படின்றது கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா வடபெரும் சமவெளிகள். இப்ப தான் சமவெளிகள் பார்க்க போறோம். ஓகேவா? வடபெரு சமவெளிகள் பார்க்கும்போது, இப்போ சமவெளினா என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சமவெளி அப்படின்னா, கடல் மட்டத்திலிருந்து கொஞ்சம் உயரமான நிலப்பகுதி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த சமவெளிக்கும் மேல ஒரு உயர்ந்த பகுதி இருக்குல்ல, அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப கடல் மட்டத்திலிருந்து குறைந்த உயரம் கொண்ட நிலப்பகுதிய சமவெளின்னும், அந்த சமவெளியோட உயரம் மிகுந்தத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ வட இந்தியா 7 மாநிலங்களில் வடக்கு மலைகளின் தென்புறம் பிரிந்து காணப்படுகிறது. ஓகேவா? இது நம்ம பார்ப்போம். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளைக் கொண்ட உலகிலேயே வளமான சமவெளி. ஓகேங்களா? எங்க இருக்கு அப்படின்னா, இந்தியாவுல தான் இருக்கு. ரொம்ப வளமான சமவெளி. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த நதிகளால பெரிய வண்டல் சமவெளி வந்து பார்த்தீங்கன்னா, உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? இப்போ வட இந்தியாவினுடைய 7 மாநிலங்களில் வடக்கு மலைகளின் தென்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வடபெரும் சமவெளி அப்படின்றது இருக்கு. இப்போ சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த நதி அதோடைய துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்டது தான் எது அப்படின்னா, இந்த வட இந்திய சமவெளி அப்படின்றது. ஓகேவா?
ஓகே. இப்போ இந்த வட இந்திய சமவெளி எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, குறிப்பா வடபெரும் சமவெளி பார்த்தோம் அப்டின்னா, இதனுடைய நீளம் சுமார் 2400 கிலோமீட்டர். ஓகேவா? அகலம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி 240 கிலோமீட்டர் முதல் ஒரு 320 கிலோமீட்டர் வரை வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து காணப்படுறதா சொல்றாங்க. எது அப்டின்னா, வடபெரும் சமவெளி. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 7,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பரவி இருக்கு. கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள்ல 7,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல என்ன பண்ணியிருக்கு அப்டின்னா, இது பரவி இருக்கு. ஓகே. 2வதா பாபர் சமவெளி. ஓகேவா? இந்த பாபர் சமவெளி என்னன்னு சொல்லலாம் அப்டின்னா, தாராய் மண்டலம் அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல குறிப்பா பார்த்தோம் அப்டின்னா, அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதியாகவும், காடுகள் வளர்வதற்கும், பல்வேறு விதமான வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்ற சமவெளியா எது இருக்கு அப்டின்னா, பாபர் சமவெளி வந்து இருக்கும். அது என்னன்னு சொல்லுவாங்க அப்டின்னா, அந்த பகுதி எல்லாமே தாராய் மண்டலம் அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பாங்க. ஓகேவா? இப்போ இத வந்து பார்த்தோம் அப்டின்னா, கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் மிக அதிக கனமழை காரணமாக அகலமா என்ன பண்ணும் அப்டின்னா காணப்படுது. ஓகேவா? இவை கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில மிக அதிக கனமழை காரணமாக என்ன பண்ணும் அப்டின்னா, அகலமா காணப்படும். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த இடங்கள்ல நீர் வந்து ரொம்ப வேகமா வரும். அதனால அந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அரிக்கப்பட்டிருக்கும். ஓகே. தாராய் காடுகள் வேளாண்மை சாகுபடிக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இப்போ தற்போது அழிக்கப்பட்டு வருதா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இங்க பதிவு செஞ்சிருக்காங்க. ரொம்ப வளமான பகுதி தான் இந்த தாராய் மண்டலம். அங்க நெறைய காடுகள், பல்லுயிர் வளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஆனா இப்போ என்ன பண்றாங்க அப்டின்னா, வணிக நோக்கத்துக்காகவும் மக்கள் வந்து குடிபெயர்றதுனால அந்த பகுதி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அழிக்கப்பட்டு வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாங்கார் சமவெளி. ஓகேவா? பாங்கார் என்றால் மேட்டு நில வண்டல் படுகைகளை கொண்ட ஒரு நிலத்தோற்றம். ஓகேவா? பாங்கார் என்றால் மேட்டு நிலம் அப்டின்றது பொருள். இது ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க. பாங்கார் என்றால் மேட்டு நிலம். அப்போ அந்த பாங்கார் என்பது மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட ஒரு நிலத்தோற்றத்த நம்ம பாங்கார் சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்குள்ள படிவுகள் யாவும் பழைய வண்டல் மண்ணால் ஆனது. ஓகேவா? பாங்கார் அப்படின்னா அது பழைய வண்டல் மண்ணால ஆனது. இது ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. இவை வெள்ளப்பெருக்கு ஏற்படா உயர்நில பகுதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைஞ்சிருக்கும். ஓகேவா? வெள்ளப்பெருக்கால திரும்ப இது அரிக்கப்படாத அளவுல மண்கள் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, வண்டல் படிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகே. அப்ப இந்த அங்க இருக்கக்கூடிய மண்ணுகள் வந்து பார்த்தீங்கன்னா, கருமை நிறத்துடன் வளமான இலை மக்குகள வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டிருக்கும். ஓகேவா? அதே மாரி நல்ல வடிகால் அமைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டிருக்கிறதுனால அந்த பகுதி வந்து ரொம்ப வேளாண்மைக்கு உகந்ததா சொல்றாங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியமானது. காதார் சமவெளி. காதார் சமவெளி பார்த்தோம் அப்படின்னா, ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண். ஓகேவா? புதிய வண்டல் மண் காதார் அல்லது பெட் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய வண்டல் மண் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, காதார் அல்லது பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காதார் சமவெளி, காதார் அப்படின்றது பழைய வண்டல் மண். ஓகேவா? இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, உயர்நிலம். பாங்கார் அப்படின்னா உயர்நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மேட்டு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப காதார் மணல், களிமண், சேறு மற்றும் வண்டலை கொண்ட வளமிக்க சமவெளி. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. காதார் மணல் வந்து பார்த்தீங்கன்னா, களிமண்ணு, சேறு, வண்டலை கொண்ட வளமிக்க சமவெளியா வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. டெல்டா சமவெளி. ஓகேவா? காதார் சமவெளியை தொடர்ந்து காணப்படக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, டெல்டா. ஓகேவா? கடைசியா இந்த அ கடலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வடிநில பகுதி. ஓகேவா? கடலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வடிநில பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இந்த டெல்டா சமவெளி, காதார் சமவெளி தொடர்ந்து காணப்படக்கூடிய ஒரு பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, டெல்டா சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புதிய வண்டல் படிவுகள், பழைய வண்டல் படிவுகள், சதுப்பு நிலப்பரப்பை கொண்ட ஒரு பகுதி. ஓகே. டெல்டா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டெல்டா அப்படின்றது கடலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வடிகால் அமைப்ப தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, டெல்டான்னு சொல்லுவாங்க. அங்க புதிய வண்டல் படிவுகளும் இருக்கும், பழைய வண்டல் படிவுகளும் இருக்கும். ஓகேவா? அத தாண்டி அப்படியே போனோம் அப்படின்னா, சதுப்பு நிலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சதுப்பு நிலம் அப்படின்றது ரொம்ப கடிமுக பகுதி. அந்த கடலினுடைய ஒட்டிய கழிமுக பகுதியில சதுப்பு நிலம். அதுக்கு மேல் இருக்கக்கூடியது தான் இந்த டெல்டா பகுதி. இதுல புதிய வண்டல் மண், பழைய வண்டல் படிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். அதனால தான் இங்க வளமா என்ன பண்ணுது அப்படின்னா, நெல் விளைவிக்கப்படுது. ஓகேவா? ஓகே. இப்ப இங்க இருக்கக்கூடிய உயர்நில பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, சார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுப்பு நில பகுதிய பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த டெல்டா சமவெளியில இருக்கக்கூடிய உயர்நில பகுதிய சார்ஸ்னும், சதுப்பு நில பகுதிய வந்து பார்த்தீங்கன்னா, பில்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுவாங்க. ஓகே. வட இந்திய சமவெளிய ஒரு 4 பிரிவா பிரிக்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
வடபெரும் சமவெளி பார்த்தோம். ஓகேவா? வடபெரும் சமவெளி, அதுக்கப்புறம் பாங்கார் சமவெளினா என்ன அப்படின்றத பார்த்தோம். டெல்டா சமவெளினா என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ வட இந்திய சமவெளி. இந்த வட இந்திய சமவெளி ரொம்ப முக்கியமானது. இத என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 4 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒண்ணு ராஜஸ்தான் சமவெளி, இன்னொன்னு பஞ்சாப், ஹரியானா சமவெளி, அதுக்கப்புறம் கங்கை சமவெளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரம்மபுத்திரா சமவெளி. ஓகேவா? இங்கெல்லாம் வண்டல் படிவுகள் அப்படின்றது படிய வைக்கப்பட்டிருக்கும். ஓகே. முதல்ல நம்ம ராஜஸ்தான் சமவெளி பார்க்க போறோம். ஓகே. இங்க பாருங்க. ராஜஸ்தான் சமவெளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் ஏறத்தாழ 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்புல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த ராஜஸ்தான் சமவெளி அப்படின்றது பரவி இருக்கு. ஓகேவா? இந்த சமவெளி லூனி மற்றும் சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவாக்கியிருக்கு. ஓகேவா? ராஜஸ்தான் சமவெளி லூனி மற்றும் சரஸ்வதி ஆறுகள் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, அந்த வண்டல் படிவுகளாக உருவாக்கப்பட்டது தான் ராஜஸ்தான் சமவெளி. ஓகேவா? உப்பு ஏரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா இருக்கக்கூடியது எங்க அப்படின்னா, இந்த ராஜஸ்தான் சமவெளியில இருக்கு. ஓகேவா? அதுக்கு குறிப்பா ஒரு உப்பு ஏரி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி. இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கு அருகில அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஓகே. உப்பு தன்மை வந்து அங்க ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பஞ்சாப், ஹரியானா சமவெளி. ஓகேவா? பஞ்சாப், ஹரியானா சமவெளி. பஞ்சாப் அப்படின்னா 5 நிலங்கள் பாயக்கூடிய பகுதி. 5 நதிகள் பாயக்கூடிய ஒரு பகுதி தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பஞ்சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வளமான பகுதி. ஓகேவா? இப்போ தனியா ஹரியானா மாநிலம் பிரிச்சதுக்கு அப்புறம் பஞ்சாப், ஹரியானா சமவெளி அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேவா? இதுல குறிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிந்துவினுடைய துணை நதிகளான சட்லஜ், பியாசு, ராவி ஆறுகளின் படிவுகளால உருவானது தான் எது அப்படின்னா, இந்த பஞ்சாப், ஹரியானா சமவெளி. ஓகேவா? இந்த சமவெளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீர்ப்பிரி மேடாகவும் ஓகேவா? இந்த சமவெளி என்ன பண்ணுது அப்படின்னா, வடிகால் அமைப்ப பிரிச்சு விடுது. ஓகேவா? சிந்து நதியிலிருந்து வரக்கூடிய அந்த நீர என்ன பண்ணுது அப்படின்னா, வடிகால் அமைப்பா அதாவது ஒவ்வொரு பகுதியா பிரிக்குது. ஓகேவா? அதனால நீர்ப்பிரி மேடாக கங்கை, யமுனை அதுக்கப்புறம் யமுனை, சட்லஜ் ஆற்றடை சமவெளியா இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த சமவெளி எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கங்கை, யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியாகவும், யமுனை, சட்லஜ் நதி ஆற்றடை சமவெளியாகவும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகேவா? ஆனால் இந்த சமவெளி எதால உருவாகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சட்லஜ், பியாஸ், ராவி ஆகிய ஆறுகளின் படிவுகளால உருவாயிருக்கு. ஓகேவா? ஓகே. அது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, கங்கை, யமுனை, யமுனை, சட்லஜ் ஆற்றடை சமவெளியா அது அமைஞ்சிருக்கு. இடையில அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சமவெளி கங்கை சமவெளி. முழுக்க முழுக்க கங்கை நதியால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்ட ஒரு சமவெளி. ஓகேவா? கங்கை மற்றும் அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட சமவெளி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, கங்கை சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கங்கையுடைய துணை நதிகள் என்னன்னு கேட்பாங்க. என்னென்ன? காக்ரா, காண்டாக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கங்கையினுடைய துணை ஆறுகள். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. இதுல பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் இத வந்து வப்பாங்க. ஓகேவா? இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி எது உருவாக்குது அப்படின்னா, கங்கை தான் உருவாக்குது. கங்கை, பிரம்மபுத்திரா சமவெளி உலகிலேயே மிகப்பெரிய சமவெளி. ஆனா இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா, இது கங்கை சமவெளி. ஓகேவா? இப்ப கங்கை சமவெளி கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென் சரிவா என்ன பண்ணும் அப்படின்னா அமைஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்து பிரம்மபுத்திரா சமவெளி. ஓகேவா? இதனுடைய பெரும்பகுதி எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அஸ்ஸாம்ல இந்தியாவுல எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அஸ்ஸாம்ல அமைஞ்சிருக்கு. இது எதால உருவாக்கப்படுது அப்படின்னா, பிரம்மபுத்திரா நதியால் உருவாக்கப்படுது. அதனால தான் இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட 56,275 சதுர கிலோமீட்டர் பரப்பில் வண்டல் விசிறிகளாகவும், ஓகேவா? தாராப் எனப்படும் சதுப்பு நில காடுகளாகவும் காணப்படுகிறது. ஓகேவா? வண்டல், அதுக்கப்புறம் சதுப்பு நில காடுகள் இது 2ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காணப்படக்கூடிய ஒரு பகுதியா பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாருங்க. பீடபூமினா என்னன்னு பார்த்திருப்போம். ஓகேவா? பீடபூமி அப்டின்னா, இப்போ சமவெளி பகுதியிலிருந்து ரொம்ப உயர்ந்த பகுதி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பீடபூமி அப்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. இப்ப தீபகற்ப பீடபூமி தான் பார்க்க போறோம். வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ள பகுதி. அதனால இது என்னன்னு சொல்றாங்க அப்டின்னா, தீபகற்ப பீடபூமி அப்டின்றத இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 16,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது தான் இந்த தீபகற்ப பீடபூமி. இது நாட்டின் மொத்த பரப்பளவுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பாதி. எது? தீபகற்ப பீடபூமி. ஓகேவா? இதோடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா, கடல் மட்டத்திலிருந்து சுமார் 600 மீட்டர் உயரம் கொண்டது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 600 மீட்டர் உயரம் கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா, தீபகற்ப பீடபூமி. ஓகேவா? இந்த பீடபூமியினுடைய உயர்ந்த சிகரம் எது அப்படின்னா, ஆனைமுடி. எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஆனைமலையில அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2,695 மீட்டர் உயரம் கொண்டது. ரொம்ப முக்கியமானது.
ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதி. எது? தீபகற்ப பீடபூமி. முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம். அங்காரா, கோண்டுவானா அப்படின்ற நிலப்பகுதி இருந்துச்சு. அதுக்கு நடுவுல டெத்திஸ் கடல் இருந்துச்சு. இதெல்லாம் மடிக்கப்பட்டு இமயமலை உருவாச்சு அப்படின்னு பார்த்திருப்போம். ஓகேவா? அந்த கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதியா தான் எது இருக்கு அப்படின்னா, தீபகற்ப பீடபூமி அப்படின்றது இருக்கு. ஓகேவா? அப்போ தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிப்பது எதுன்னு கேட்பாங்க. நர்மதை ஆறு. தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிப்பது எது அப்படின்னா, நர்மதை ஆறு. ஓகேவா? இப்போ அதனுடைய வடக்கு பகுதி என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, மத்திய உயர்நிலம் சொல்லுவாங்க. 2ஆ பிரிக்குதா? அதனுடைய வடக்கு பகுதி மத்திய உயர்நிலமும், தென்பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, தக்கான பீடபூமி. அப்ப நம்ம அமைஞ்சிருக்கிறது எங்க? தக்கான பீடபூமியில தான் இருக்கோம். ஓகே. விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயும் ஆறுகளான கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா இது கிழக்கு நோக்கி என்ன பண்ணுது அப்படின்னா, பாய்ந்து வங்காள விரிகுடாவுல கலக்குது. ஓகேவா? நர்மதை, தபதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலக்கும். ஓகேவா? அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போ மத்திய உயர்நிலம். ஓகேவா? மத்திய உயர்நிலம் அந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா, வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் ஆரைவள்ளி மலைத்தொடர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மத்திய உயர்நிலம் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஆரவல்லி மலைத்தொடரினுடைய மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்பாங்க. குருசிகார். அதே மாரி நம்ம தீபகற்ப பீடபூமியில மிக உயர்ந்த சிகரம் எங்க இருக்கு அப்படின்னா, ஆனைமலையில ஆனைமுடி அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அதே மாரி ஆரைவள்ளி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா, குருசிகார். 1722 மீட்டர். மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலத்தை என்னன்னு சொல்லுவாங்க. அந்த உயர்நிலத்தையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க. அதுல மேற்கு பகுதியில இருக்கக்கூடியது மாலவ பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அந்த மாலவ பீடபூமி பத்தி பார்த்துருவோம். மாலவா பீடபூமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சம்பல், பிட்வா, கென் போன்ற ஆறுகள் இப்பீடபூமியில என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, பாய்ந்து யமுனை ஆற்றோட என்ன பண்ணுது அப்படின்னா கலக்குது. ஓகேவா? இந்த பீடபூமியில பாயக்கூடிய ஆறுகள் என்ன அப்படின்னா, சம்பல், பிட்வா, கென். ஓகேவா? இந்த ஆறுகள் இந்த பீடபூமியில பாய்ந்து எதோட போய் கலக்குது? யமுனையோடு கலக்குது. ஓகே. மாலவ பீடபூமி இருக்குல்ல, அந்த மாலவ பீடபூமியினுடைய கிழக்கு தொடர்பகுதி பாண்டல்கண்ட் என்றும், இதன் தொடர்ச்சி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பாகல்கண்ட்ன்னு சொல்லுவாங்க. மாலவ பீடபூமியினுடைய கிழக்கு தொடர்பகுதி. ஓகேவா? கிழக்குல அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த தொடர்பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பாண்டல்கண்ட். அதோடைய தொடர்ச்சி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பாகல்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா முக்கியமா பார்க்கக்கூடியது சோட்டா நாக்பூர் பீடபூமி. இது மத்திய உயர்நிலங்களின் வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? டைம் இல்ல அப்படின்றதுனால தான் இத உங்களுக்கு நோட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டு போறேன். இதெல்லாம் பொறுமையா நடத்தணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். மத்திய உயர்நிலங்களின் வடக்கு பகுதியில இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படின்றது அமைஞ்சிருக்கு. ஓகேவா? இது பரவியுள்ள பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய பெரும்பகுதியா இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அதோடைய சில பகுதிகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், பீகார், ஒடிசா. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய பகுதிகள் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததா தக்கான பீடபூமி. ஓகேவா? தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பு தான் எது அப்படின்னா, தக்கான பீடபூமி. இந்த தக்கான பீடபூமியில தான் நம்ம அமைஞ்சிருக்கோம். தமிழ்நாடு. ஓகேவா? இந்த தக்கான பீடபூமியினுடைய வடிவம் எது அப்படின்னா, முக்கோணம். ஓகேவா? இதனுடைய எல்லைகள் பார்க்கும்போது, வடமேற்குல விந்திய சாத்புரா மலைத்தொடரிலும், வடக்குல மகாதேவ், மைக்லா குன்றுகள் வரையிலும், வடகிழக்குல வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ்மஹால் குன்று வரையும், மேற்குல வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையும், கிழக்குல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிழக்கு தொடர்ச்சி மலையும் இந்த தக்கான பீடபூமிக்கு எல்லையா அமைஞ்சிருக்கு. இதோட பரப்பளவு பாருங்க. இதோடைய பரப்பளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7,00,000 சதுர கிலோமீட்டர். எது? தக்கான பீடபூமியினுடைய பரப்பளவு 7,00,000 சதுர கிலோமீட்டர். ஓகேவா? இதோடைய உயரம் கடல் மட்டத்திலிருந்து 500 மீட்டர்ல இருந்து 1000 மீட்டர் உயரம் வந்து வேறுபட்டு காணப்படுது. தக்கான பீடபூமி. அடுத்தது இந்த தக்கான பீடபூமியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது மேற்கு தொடர்ச்சி மலை. அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மலையினுடைய வடக்கு பகுதிய சயாத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சியினுடைய வடக்கு பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, சயாத்திரின்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குஜராத்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நீண்டு இருக்கக்கூடிய மலை. ஓகேவா? மலைத்தொடர தான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவோம். இது இம்மலையினுடைய வடக்கு பகுதிய சயாத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வடக்குல இருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல இதனுடைய அந்த உயரம் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்கும். அது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் பார்த்தோம் அப்படின்னா, ஆனமலை, ஏலக்காய் மலை, பழனிமலை. ஓகேவா? இவை சந்திக்கக்கூடிய பகுதியில என்ன இருக்கு அப்படின்னா, ஆனைமுடி சிகரம் இருக்கு. இந்த ஆனைமலையில தான் ஆனைமுடி சிகரம் இருக்கு. ஓகேவா? மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய முக்கியமான மலைவாழிடம் 2. ஒண்ணு கொடைக்கானல், இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
பழனி. இது 2ம் நமக்கு புக்ல குடுத்திருக்கிறதுனால பார்க்கிறோம். அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலை எடுத்துக்கிட்டோம். கிழக்கு தொடர்ச்சி மலை எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இது மேற்கு தொடர்ச்சி மலை மாரி ஒரு தொடர்ச்சியான மலையா இல்லாம, ஆங்காங்கே ஆறுகளால என்ன பண்ணியிருக்கும் அப்டின்னா, பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அப்ப கிழக்கு தொடர்ச்சி மலை என்னன்னு சொல்லுவாங்க அப்டின்னா, பூர்வாதிரி அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மலைத்தொடர் என்னன்னு சொல்லுவாங்க? பூர்வாதிரி. அது சயாத்திரி. மேற்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை சந்திக்கக்கூடிய இடம் எங்க அப்டின்னா, நீலகிரில. ஓகேவா? அதான் நீலகிரி மலை அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை 2ம் சந்திக்கக்கூடிய இடம் நீலகிரி மலை. அடுத்து பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலை போன்று கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு தொடர்ச்சியான மலை இல்ல. இது நம்ம பார்த்திருப்போம். காரணம் என்னன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, தென்பெண்ணை, காவிரி போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்டு குன்றுகளாக காட்சியளிக்கும். அது வந்து பிரிச்சிருக்கும். ஓகேவா? அத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பார்க்க போறது இயற்கை அமைப்புல பாலைவனம். ஓகேவா? பெரிய இந்திய பாலைவனம் அப்படி இல்லன்னா தார் பாலைவனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இப்ப இதோடைய பரப்பளவு பார்த்தோம் அப்படின்னா, 2,00,000 சதுர கிலோமீட்டர். ஓகேவா? இந்தியா, பாகிஸ்தான் இடையே இயற்கை எல்லையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது அமைஞ்சிருக்கும். உலகின் 17வது பெரிய பாலைவனம். ஓகே. உலக அளவுல 17வது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாலைவனம், தார் பாலைவனம் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. உப அயன மண்டல பாலைவனங்கள்ல 9வது இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தார் பாலைவனம் பெற்றிருக்கு. ஓகேவா? இப்போ இப்பாலைவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆரவல்லி மலைத்தொடருக்கும், மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தின் 3ல் 2 பங்கு நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டிருக்கு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, இந்த பாலைவன பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, மருஸ்தலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அரை பாலைவன பகுதி வந்து பாங்கார். அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த தார் பாலைவனத்த 2 பகுதியா பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒண்ணு மருஸ்தலி, இன்னொன்னு பாங்கார். ஓகேவா? அப்போ இந்த பெரிய பாலைவனம் இந்தியாவுடைய பெரிய பாலைவனம் அல்லது தார் பாலைவனம் 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கும். ஒண்ணு மரஸ்தலி, இன்னொன்னு பாங்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? பிரிச்சிருப்பாங்க. இந்த பாலைவனத்தில பல உப்பு ஏரிகளும், மணல் திட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா பதிவு செஞ்சிருக்காங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியமானது. அப்போ இதுல பாருங்க இந்த பாலைவனம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இது பெரிய இந்திய பாலைவனம் அல்லது தார் பாலைவனம்னு சொல்லுவாங்க. இது 2,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே இயற்கை எல்லை அமைஞ்சிருக்கு. உலகின் 17வது பெரிய பாலைவனம். உப அயன மண்டல பாலைவனங்கள்ல 9வது இடத்த வந்து பெற்றிருக்கு. ஓகேவா? இத என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, இந்த பெரிய பாலைவனத்த 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒண்ணு வந்து மருசலி, இன்னொன்னு பாங்கார் அப்டின்னு சொல்லிட்டு 2 பகுதியா பிரிச்சு இத என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, வச்சிருப்பாங்க. இந்த பாலைவனத்தில பல உப்பு ஏரிகள் இருக்கு அப்டின்றத நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? அடுத்தது கடற்கரை சமவெளி. இந்த கடற்கரை சமவெளிய இந்தியாவுல 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு மேற்கு கடற்கரை சமவெளி, இன்னொன்னு கிழக்கு கடற்கரை சமவெளி. நாம வந்து கிழக்கு கடற்கரை சமவெளியில வந்து அ இருக்கோம். ஓகேவா? இப்ப மேற்கு கடற்கரை சமவெளி எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், அரபிக்கடலுக்கும் இடையே அமைஞ்சிருக்கக்கூடியது. ஓகேவா? மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், அரபிக்கடலுக்கும் இடையில அமைஞ்சிருக்கக்கூடியது தான் மேற்கு கடற்கரை சமவெளி. ஓகேவா? இதோடைய பரப்பு பார்த்தோம் அப்டின்னா, வடக்கில் ரான் ஆஃப் கட்ச் அதாவது குஜராத்ல இருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டிருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். மேற்கு தொடர்ச்சி மலை குஜராத்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு தொடர்ச்சியா இருக்கும். இதோடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 10 கிலோமீட்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணுது? வேறுபட்டு காணப்படுது. ஓகே. மேற்கு கடற்கரை. ஓகேவா? மேற்கு கடற்கரை சமவெளியில மேற்கு கடற்கரையில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வடபகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கொங்கணம் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. அதாவது மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய அந்த பகுதி. கொங்கணம் அப்படின்றது ஒரு ரொம்ப சிறிய குறுகலான பகுதி. ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா பகுதி சொல்றாங்க. மத்திய பகுதி கனரா கடற்கரை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தென்பகுதி கேரளால இருக்கக்கூடிய மலபார் கடற்கரை. ஓகே. அப்புறம் இதே மேற்கு கடற்கரை சமவெளியில ஒரு முக்கியமான ஏரி ஒண்ணு இருக்கு. வேம்பநாடு ஏரி. ஓகேவா? இந்த பகுதியில வரக்கூடிய ஒரு முக்கியமான ஏரி எதுன்னா, வேம்பநாடு ஏரி. ஓகேவா? இப்போ மேற்கு கடற்கரை சமவெளியில பார்த்தோம். மேற்கு கடற்கரை சமவெளி எங்க அமைஞ்சிருக்கு? அதுல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கிழக்கு கடற்கரை சமவெளி. ஓகேவா? கிழக்கு கடற்கரை சமவெளிய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும், வங்காள விரிகுடாவுக்கும் இடையில அமைஞ்சிருக்கிறதா இந்த கிழக்கு கடற்கரை சமவெளி. குறிப்பா ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இந்த கிழக்கு கடற்கரை சமவெளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமைஞ்சிருக்கு. இதுல ஒரு பகுதி வட சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. வட சர்க்கார் அப்படின்றது மகாநதிக்கும், கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதிய வட சர்க்கார்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எதுல வரும் அப்படின்னா, கிழக்கு கடற்கரை சமவெளிக்குள்ள வரக்கூடிய ஒரு பகுதி. அடுத்தது சோழமண்டல கடற்கரை. இது மகாநதிக்கும், கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதிய சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல குறிப்பா மெரினா கடற்கரை பத்தி பார்ப்போம். இந்த கிழக்கு கடற்கரை சமவெளியில. ஓகேவா?
இப்போ மெரினா கடற்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலகின் 2வது பெரிய கடற்கரை. ஓகேவா? மியாமி வந்து உலகின் முதல் பெரிய கடற்கரையா இருக்கும். அதுக்கு அடுத்தது உலகின் 2வது பெரிய அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதுல இந்த கிழக்கு கடற்கரை சமவெளியில பார்த்தோம் அப்படின்னா, சிலிக்கா ஏரி பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சிலிக்கா ஏரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, மகாநதி டெல்டாவிற்கும் தென்மேற்குல அமைந்துள்ள ஒரு ஏரி. ஓகேவா? மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்குல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏரி தான் எது அப்படின்னா, சிலிக்கா ஏரி. ஓகேவா? இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. இந்த சிலிக்கா ஏரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து முக்கியமான பகுதி பார்த்தோம் அப்படின்னா, கொல்லேரி ஏரி. இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கோதாவரி, கிருஷ்ணா ஆற்றுக்கு இடையில அமைஞ்சிருக்கு. ஓகேவா? கோதாவரி, கிருஷ்ணா ஆற்றுக்கு இடையில அமைஞ்சிருக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, கொல்லேரி ஏரி. அடுத்தது பழவேற்காடு ஏரி. இத புலிக்காட்டு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு, ஆந்திர எல்லையில அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் கொஸ்டின் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தீவுகள். தீவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2 தீவுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு அந்தமான் நிக்கோபார் தீவு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லட்சத்தீவு. ஓகேவா? இதுல தீவு கூட்டங்கள் இருக்கும். ஓகேவா? அந்த தீவு கூட்டங்கள சேர்த்து தான் அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? பேர் வச்சிருப்பாங்க. இப்ப அந்தமான் நிக்கோபார் தீவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதனுடைய அமைவிடம் எங்க இருக்கு அப்படின்னா, வங்காள விரிகுடாவுல அமைஞ்சிருக்கு. ஓகேவா? மொத்தம் அதுல எத்தன தீவுகள் இருக்கு அப்படின்னா, 572 தீவுகள் வந்து அந்தமான் நிக்கோபார்ல இணைஞ்சிருக்கு. இது இந்த கூட்டங்கள்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்தமான் நிக்கோபார் தீவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்தமான் நிக்கோபார் தீவு புவி உள்ளியக்க விசை மற்றும் எரிமலைகளால் உருவானது ரொம்ப முக்கியமானது. அந்தமான் நிக்கோபார் தீவு எதால் உருவானது அப்படின்னா, புவி உள் உள் இயக்க விசை, அதுக்கப்புறம் எரிமலைகளால் உருவானது. ஓகேவா? அதுல இந்த அந்தமான் நிக்கோபார்ல பாரான் தீவுன்னு ஒரு தீவு இருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலே செயல்படக்கூடிய எரிமலை இருக்கக்கூடிய ஒரு பகுதி எது அப்படின்னா, பாரான் தீவு. ஓகேவா? அதே மாரி அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த பாரான் தீவு அப்படின்றது. ஓகே. இப்ப அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குல்ல, அதனுடைய பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா, 8249 சதுர கிலோமீட்டர். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு இது 2த்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமா படிச்சுக்கங்க. இதுல லட்சத்தீவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ மாலத்தீவுக்கும், இந்தியாவுக்கும் இடையில பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகேவா? அதனால லட்சத்தீவுக்கும், அந்தமான் நிக்கோபார் தீவுக்கும் இந்திய அரசு நெறைய முக்கியத்துவம் குடுக்க போறாங்க. லட்சத்தீவ மிகப்பெரிய சுற்றுலா தலமா மாற்றுறதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால ரொம்ப முக்கியமானது. இதோடைய வடக்கு பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அந்தமான் சொல்லுவாங்க. தென் பகுதிய நிக்கோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2த்தையும் சேர்த்து அந்தமான் நிக்கோபார் தீவு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய நிர்வாக தலைநகரம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா, போர்ட் பிளேயர். ஓகேவா? அந்தமான் நிக்கோபாரினுடைய நிர்வாக தலைநகரம் எது அப்படின்னா, போர்ட் பிளேயர். ஓகேவா? அடுத்ததா 10 டிகிரி கால்வாய். இதுல ரொம்ப முக்கியமானது. அந்தமான் தீவு கூட்டங்களையும், நிக்கோபார் தீவு கூட்டங்கள்ல இருந்து பிரிக்கக்கூடியது எது அப்படின்னா, இந்த 10 டிகிரி கால்வாய். ஓகேவா? அடுத்தது இந்திரா முனை. நிக்கோபாரினுடைய தென்கோடி முனை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்திரா முனை. இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது லட்சத்தீவு. இதோடைய அமைவிடம் எங்கன்னா, அரபிக்கடல்ல. அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து பார்த்தீங்கன்னா, வங்காள விரிகுடா. லட்சத்தீவு வந்து அரபிக்கடல்ல அமைஞ்சிருக்கு. ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 27 தீவு கூட்டங்களை கொண்டது தான் இந்த லட்சத்தீவு. ஓகேவா? இந்த லட்சத்தீவு எதால ஆனது அப்படின்னா, முருகை பாறைகளால் ஆனது. அது பார்த்தோம் அப்படின்னா, அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து உள்ளியக்க செயல்பாடு மற்றும் எரிமலைகளால் உருவானது. ஓகேவா? இதோடைய பரப்பளவு 32 சதுர கிலோமீட்டர் தான். இதோடைய நிர்வாக தலைநகரம் கவுராத்தி. லட்சத்தீவோடைய நிர்வாக தலைநகரம் கவுராத்தி. ஓகேவா? அடுத்தது 8 டிகிரி கால்வாய். அங்க பார்த்தது 10 டிகிரி கால்வாய். அது அந்தமான் நிக்கோபாரையும் பிரிச்சிருக்கும். லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவிலிருந்து பிரிக்கக்கூடியது. ஓகேவா? லட்சத்தீவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு சொந்தமானது. மாலத்தீவு அப்படின்றது ஒரு தனி நாடு. ஓகேவா? ஒரு தீவு நாடு. அப்ப இது 2த்தையும் பிரிக்கக்கூடியது 8 டிகிரி கால்வாய். ஓகே. இந்த லட்சத்தீவுல பிட் தீவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இங்க லட்சத்தீவுல. மனிதர்கள் வசிக்காத தீவு எதுன்னு கேட்பாங்க. பிட் தீவு. இது எங்க இருக்கு அப்படின்னா, லட்சத்தீவுக்குள்ள அமைஞ்சிருக்கு. பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்ற ஒரு தீவு. ஓகேவா? பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்ற ஒரு தீவு எது அப்படின்னா, பிட் தீவு. இது எங்க இருக்கு? லட்சத்தீவுக்குள்ள இருக்கு. ஓகேவா? லட்சத்தீவு, மினிக்காய் மற்றும் அமினி தீவு கூட்டங்கள என்ன பண்றாங்க அப்படின்னா, 1973ஆம் ஆண்டு முதல் லட்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சு அழைக்கிறாங்க. ஓகேவா? லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு அந்த 27 தீவு கூட்டங்களையும் ஓகேவா? ஒன்றிணைச்சு 1973ல லட்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அழைக்கிறாங்க. அடுத்து இந்தியாவினுடைய வடிகால் அமைப்பு இதான் கடைசி. ஓகேவா? இப்போ வடிகால் அமைப்புனா என்ன அப்படின்றது மொத நமக்கு தெரியணும். வடிகால் அமைப்புனா ஒண்ணும் இருக்காது.
முதன்மை ஆறு, துணை ஆறு இது ஒருங்கிணைந்த என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வாய்க்கால் மாரியான அமைப்பு. ஒண்ணு நீர கொண்டு போய் எங்க சேர்க்கணும் அப்படின்னா, கடல்ல சேர்க்கணும். அப்படி இல்லன்னா ஏரியில சேர்க்கணும். அப்படி இல்லன்னா ஏதோ ஒரு நீர்நிலையில சேர்க்கணும். ஓகேவா? இப்ப டெஃபினிஷனா பாருங்க. வடிகால் அமைப்பு என்பது முதன்மை ஆறு மற்றும் துணை ஆறுகள் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடலில் அல்லது ஏரிகளில் அல்லது நீர்நிலைகள்ல சேர்க்கக்கூடிய ஒரு செயல். ஓகேவா? அதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுல கொப்பரை அப்படின்ற ஒரு வார்த்தைய பயன்படுத்தியிருப்பாங்க. முதன்மை ஆறும், துணை ஆறுகளும் இணைந்து பாயக்கூடிய அந்த பரப்ப என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, கொப்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முதன்மை ஆறு, துணை ஆறு இது 2ம் இணைந்து பாயக்கூடிய பரப்பு கொப்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆறுகள். வடிகால் அமைப்புல ரொம்ப முக்கியமானது ஆறுகள் தான். இதுல ஒண்ணு இமயமலை ஆறு, இன்னொன்னு வந்து தீபகற்ப ஆறு. ஓகேவா? இமயமலை ஆறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இது 3 முக்கியமா பார்ப்போம். தீபகற்ப ஆறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மகாநதி, காவிரி, கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதை, தபதி இத பார்ப்போம். ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஓகே. இதுல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது இமயமலையில தோன்றக்கூடிய ஆறுகள். ஓகேவா? இவை எல்லாமே என்ன அப்படின்னா, வற்றாத ஜீவ நதிகள். இது எந்த காலத்திலயும் என்ன பண்ணாது? வற்றாது. ஓகேவா? இதுல பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, சிந்து நதி. சிந்து நதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோடைய நீளம் 2850 கிலோமீட்டர். இந்தியாவுல அது பாயக்கூடிய பகுதி எவ்வளோன்னு கேட்பாங்க. 709 கிலோமீட்டர். ஓகேவா? உலகில் உள்ள நீளமான நதிகள்லயும் இந்த சிந்து நதி ஒண்ணு. ஓகேவா? இது உற்பத்தி ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பிரிச்சு படிச்சுக்கோங்க. உற்பத்தி ஆகக்கூடிய இடம் திபெத் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த திபெத் பகுதியில கைலாஷ் மலைத்தொடர் அப்படின்ற ஒரு மலைத்தொடர் இருக்கு. அந்த மலைத்தொடருக்கு அருகில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனோசரோவர் ஏரி அப்படின்ற ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியில கிட்டத்தட்ட 5150 மீட்டர் உயரத்துல என்ன பண்ணுது? இந்த சிந்து நதி வந்து பார்த்தீங்கன்னா, உற்பத்தி ஆகுது. இந்த நதி பாயக்கூடிய மொத்த வடிகால் அமைப்பு எவ்வளோன்னு கேட்பாங்க. ஓகேவா? மொத்த வடிகால் அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 11,65,500 சதுர கிலோமீட்டர். இந்தியாவுல மட்டும் 3,21,289 சதுர கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, வடிகால் அமைப்பு வச்சிருக்கு. அது பாயக்கூடிய அந்த நிலப்பரப்பு. ஓகேவா? இது லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலையிடுக்குகள என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. ஓகேவா? இது லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியா பாய்ந்து குறுகிய மலை இடுக்குகள என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. இதோடைய துணை ஆறுகள் என்னன்னு கேட்பாங்க. அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கறது. சீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ். ஓகேவா? இத பத்தி நம்ம சிந்துவெளி நாகரிகம் அந்த லெசன் பார்க்கும்போதே பார்த்திருப்போம். அப்ப சிந்து நதியினுடைய மிகப்பெரிய துணை நதி எதுன்னு கேட்பாங்க. சீனாப். ஓகேவா? இந்த சிந்து நதி எங்க கடக்குது அப்படின்னா, அரபிக் கடல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலக்குது. அடுத்தது கங்கை ஆற்று ஆற்று தொகுப்பு தான் பார்க்க போறோம். இப்ப கங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது பாயக்கூடிய பரப்பு. ஓகேவா? முழுக்க இந்தியாவுல தான் பாயுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுல அதாவது மொத்தமா பாயக்கூடியது. ஓகேவா? 8,61,404 சதுர கிலோமீட்டர். ஓகேவா? பெரும்பாலான பரப்பு. இந்தியாவினுடைய மிகப்பெரிய வடிகால் அமைப்பு கொண்டது எது அப்படின்னா, நம்ம கங்கை நதி தான். ஓகேவா? இது உற்பத்தி ஆகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட் மாநிலம், உத்தர்காசி மாவட்டத்துல கங்கோத்திரி பனியாற்றுல இருந்து ஓகேவா? பகீரதி அப்படின்ற பேரு. பகீரதி அப்படின்ற பேரோட என்ன பண்ணுது அப்படின்னா, உற்பத்தி ஆகுது. கிட்டத்தட்ட 7,010 மீட்டர் உயரத்துல இருந்து இந்த கங்கை நதி அப்படின்றது உற்பத்தி ஆகுது. ஓகேவா? இதனுடைய வடக்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, கோமதி, காக்ரா, காண்டாக், கோசி போன்ற ஆறுகளும், தென்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, யமுனை, சோன், சாம்பல் போன்ற துணை ஆறுகளும் கங்கையுடன் என்ன பண்ணுது அப்படின்னா, இணையுது. வங்கதேசத்துல கங்கை நதி வந்து பார்த்தீங்கன்னா, பத்மா என்ற பெயரால அழைக்கப்படுது. ஓகே வங்கதேசத்துல என்னன்னு சொல்லுவாங்க? பத்மா அப்படின்ற பெயர்ல வந்து அழைக்கிறாங்க. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள். இதான் ஏற்கனவே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து உலகிலேயே என்ன பண்ணுது அப்படின்னா, மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி பின்னாடி எங்க கலக்குது? வங்காள விரிகுடாவுல வந்து பார்த்தீங்கன்னா, போய் சேருது. அடுத்து பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்பு. இது உற்பத்தி ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா, திபெத்ல மனசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஷ் மலைத்தொடர் இருக்கு. அந்த மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய செம்மாயடாங் என்ற பனியாற்றுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 5,150 மீட்டர் உயரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உற்பத்தி ஆகுது. ஓகேவா? இதனுடைய மொத்த வடிகால் அமைப்பு 5,80,000 சதுர கிலோமீட்டர். இந்தியாவுல இது பாயக்கூடிய பரப்பு, அந்த வடிகால் அமைப்பு பார்த்தீங்கன்னா, 1,94,413 சதுர கிலோமீட்டர். ஓகேவா? திபெத் பகுதியில வந்து சாங்போ, சாங்போ அப்படின்னா தூய்மை அப்படின்ற பொருள். அந்த பேர்ல என்ன பண்ணுது அப்படின்னா அழைக்கப்படுது. எங்க அப்படின்னா உற்பத்தி ஆகக்கூடிய அந்த திபெத் பகுதியில. ஓகேவா? வங்கதேசத்துல
இங்க பாருங்க. இது 2ம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஓகே. இது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுல என்ன அப்டின்னா, இங்க நம்முடைய வங்கதேசத்துல கங்கை நதிய பத்மா அப்டின்ற பேர்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, அழைச்சிருப்பாங்க. இதுவே பிரம்மபுத்திரா எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஓகேவா? இது சாங்போ திபெத் பகுதியில சாங்போ தூய்மை அப்டின்ற பேர்ல என்ன பண்ணும் அப்டின்னா, அழைக்கப்படும். இதனுடைய நீளம் பார்த்தீங்க அப்டின்னா 2900 கிலோமீட்டர். இந்தியாவுல வந்து 900 கிலோமீட்டர் என்ன பண்ணுது அப்டின்னா, வடிகால் அமைப்ப கொண்டிருக்கு. ஓகேவா? அதாவது பாயக்கூடிய அந்த நீளம் சொல்றாங்க. அருணாச்சல பிரதேசத்துல திகாங் என்ற மலையிடுக்கின் வழியாக என்ன பண்ணுது அப்டின்னா, இந்தியாக்குள்ள நுழையுது. ஓகேவா? அப்ப பிரம்மபுத்திரா வந்து பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசத்துல திகாங் அப்டின்ற மலையிடுக்கின் வழியா எந்த மலையிடுக்கின் வழியா நுழையுதுன்னு கேட்பாங்க. திகாங். வங்கதேசத்துல வந்து ஜமுனா அப்டின்னு சொல்லிட்டும், கங்கை ஆற்றினுடன் இணையும்போது மேக்னா அப்டியும் அழைக்கப்படுது. ஓகேவா? பிரம்மபுத்திரா வங்கதேசத்துல ஜமுனாவும், கங்கை ஆற்றுடன் இணையும்போது மேக்னா அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அழைக்கிறாங்க. பிரம்மபுத்திரா ஆற்றினுடைய துணை ஆறுகள் என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, திஸ்டா, மனாஸ், பராக், சுபன், சுபன்ஸ்ரீ. ஓகேவா? திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிரம்மபுத்திராவுடைய துணை ஆறுகள். ஓகேவா? அடுத்ததா ரொம்ப முக்கியமானது. இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இமயமலையில் தோன்றும் ஆறுகளின் சிறப்பு இந்த ஏரியா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகளுடைய சிறப்பு ரொம்ப நீளமானது, அதுக்கப்புறம் அகலமானது. ஓகேவா? 2வது வற்றாத நதிகள். ஓகேவா? எந்த காலகட்டத்திலயும் இது என்ன பண்ணாது? வற்றாது. இப்ப நீங்க காவிரி எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, மழை பெய்யக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல மட்டும் தான் நீர்வரத்து அப்டின்றது இருக்கும். இதுவே நம்முடைய பெண்ணை ஆறு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகேவா? தமிழ்நாட்டுல வற்றாத ஒரு நதி இருக்கு தாமிரபரணி. நீர்மின் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க செய்ய இயலாது. காரணம் என்ன அப்டின்னா, ரொம்ப ஃபோர்ஸா வரும். ஓகேவா? வேகமா இங்க நீர் வரும். அதே மாரி நீர வந்து சரியா கணிக்க முடியாது. ஓகேவா? திடீர்னு நீர் ஒரு கட்டத்துல உயரும், ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தாழ்வா இருக்கும். அதனால இது நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாது. அதுவே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த தீபகற்ப நதிகள்ல இத செய்யலாம். போக்குவரத்துக்கு ஏற்றது. இதுவே போக்குவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீபகற்ப நதிகள் வந்து பயன்படாது. ஆனா இமயமலையில உற்பத்தி ஆகக்கூடிய நதிகள் பயன்படும். இதோட சிறப்புகள் ரொம்ப முக்கியமானது. நீளமானது, அகலமானது, அதுக்கப்புறம் வற்றாத நதி, நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாது, போக்குவரத்துக்கு ஏற்றது. கடைசியா பார்க்க போறது தீபகற்ப ஆறுகள். ஓகேவா? தீபகற்ப ஆறுகள் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்டின்னு ஒரு பகுதியா பிரிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்டின்னு என்ன சொல்லலாம் அப்டின்னா, 2 வகையா இத வந்து பிரிக்கலாம். எது அப்டின்னா தீபகற்ப ஆறுகள. இதுல கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஓகேவா? மேற்கு நோக்கி பாயக்கூடியது நர்மதை, தபதி. இதான் கேட்டிருக்காங்க. மேற்கு நோக்கி பாயக்கூடியது. தீபகற்ப ஆறுகள்ல மேற்கு நோக்கி பாயக்கூடியது எது அப்டின்னா, நர்மதை, தபதி. முதல்ல கிழக்கு நோக்கி பாயக்கூடியதுல மகாநதி தான் பார்க்க போறோம். மகாநதி எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அது உற்பத்தி ஆகக்கூடியது சத்தீஸ்கர் மாநிலம், ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல சிகாவிற்கு அருகில உற்பத்தி ஆகுது. ஓகேவா? ஒடிசா மாநிலம் வழியா என்ன பண்ணுது அப்டின்னா, உள்ள வந்து 815 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது பாயுது இந்தியாக்குள்ள. ஓகேவா? இதனுடைய துணை ஆறுகள் பார்த்தீங்க அப்டின்னா, சீனாத், டெலான், சந்தூர், சித்ரலா, கெங்குட்டி, நன்னு இந்த துணை ஆறுகள்லாம் அடிக்கடி கேட்பாங்க. இது கலக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வங்காள விரிகுடா. ஓகேவா? 2வது கோதாவரி அல்லது விருதகங்கா என அழைக்கப்படக்கூடிய நதி. ஓகேவா? கோதாவரி. இது உற்பத்தி ஆகக்கூடிய இடம் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து கோதாவரி உற்பத்தி ஆகுது. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான நதி கோதாவரி. கிட்டத்தட்ட 1465 கிலோமீட்டர் நீளம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது பாயுது. ஓகேவா? இதோடைய வடிநிலம் வந்து பார்த்தீங்கன்னா, 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர். விருதகங்கா அல்லது கோதாவரி. ஓகேவா? இது ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து எங்க கலக்குது அப்டின்னா, வங்காள விரிகுடாவுல கலக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் எல்லாமே வங்காள விரிகுடாவுல கலந்துரும். துணை ஆறுகள் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, பூர்ணா, பென்கங்கா, பிரன்னிகா, இந்திராவதி, தால், சாலமி. ஓகேவா? இது எல்லாமே வந்து கோதாவரியுடைய துணை ஆறுகள். ஓகேவா? இந்த நதி ராஜமுந்திரி அருகில் கௌதமி மற்றும் வசிஸ்தா என்ற 2 கிளைகளாக பிரிந்து பெரிய டெல்டாவ உருவாக்குது. எது அப்டின்னா, கோதாவரி. எங்க பிரியுது அப்டின்னா, ராஜமுந்திரி அப்டின்ற இடத்துல 2 கிளை நதியா பிரியுது. ஒண்ணு கௌதமி, இன்னொன்னு வசிஸ்தா. இதே மாரி காவிரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்ரீரங்கத்துல கொள்ளிடம் காவிரியா பிரியும். அது ரொம்ப முக்கியமானது. கொல்லேரி ஏரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா அமைஞ்சிருக்கு. ஓகேவா? கோதாவரி டெல்டா பகுதியில உள்ள நன்னீர் ஏரி எது அப்டின்னா, கொல்லேரி ஏரி. அடுத்து கிருஷ்ணா நதி பாருங்க. கிருஷ்ணா நதி மகாராஷ்டிரா மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில மகாபலேஸ்வரர் அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. இதோட நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1400 கிலோமீட்டர். நீளம் எவ்வளோ? 1400
கிலோமீட்டர். இதோடைய வடிநில பரப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஓகேவா? தீபகற்ப நதிகளில் 2வது பெரிய நதி. ரொம்ப முக்கியமானது. தீபகற்ப நதிகள்ல 2வது பெரிய நதி எது அப்படின்னா, கிருஷ்ணா. இதோடைய கிருஷ்ணா நதியினுடைய துணை ஆறுகள் பார்த்தோம் அப்படின்னா, கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவரு. ஓகேவா? இது எல்லாமே கிருஷ்ணா நதியினுடைய துணை நதி. ஓகேவா? ஆந்திர பிரதேசத்தின் வழியாக பாய்ந்து, அம்சலா தேவி என்ற இடத்துல என்ன பண்ணுது? வங்காள விரிகுடாவுல கிருஷ்ணா நதி கலக்குது. அடுத்தது காவிரி ரொம்ப முக்கியமானது. கர்நாடகா மாநிலம் குடகு மலையில தலைக்காவிரியில உற்பத்தி ஆகுது. கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயுது. ஓகேவா? தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது எது அப்படின்னா, காவிரி. இது என்ன பண்ணுது அப்படின்னா, கர்நாடகாவுல 2ஆ பிரிந்து சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய புனித தீவுகள வந்து உருவாக்குது. எங்க அப்படின்னா, கர்நாடகாவுல. அடுத்ததா தமிழ்நாட்டுல ஒகேனக்கல்ல நீர்வீழ்ச்சிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உருவாக்குது. நம்முடைய தர்மபுரியில அந்த ஒகேனக்கல் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய பார்டரா வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் மற்றும் காவேரி என்ற 2ஆ பிரிஞ்சு 2 கிளைகளா பிரிஞ்சு, இறுதியில பூம்புகார் பகுதியில போய் வங்காள விரிகுடால என்ன பண்ணுது? காவிரி ஆறு கலக்குது. ஓகே. அடுத்தது துணை ஆறுகள். காவிரியுடைய துணை ஆறுகள் ஹரங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, அர்காவதி, நொய்யல், அமராவதி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவிரியினுடைய துணை ஆறுகள். அடுத்தது மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்ல நர்மதை, தபதி இது 2ம் முக்கியமானது. இப்ப அதுதான் பார்க்க போறோம். நர்மதை வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசம் அமர்காண்ட் பீடபூமியில கிட்டத்தட்ட 1057 மீட்டர் உயரத்துல வந்து உற்பத்தி ஆகுது. எங்க? மத்திய பிரதேசம் அமர்காண்ட் பீடபூமியில. நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 1312 கிலோமீட்டர். வடிநில பகுதி பார்த்தீங்க அப்படின்னா 98,796 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருக்கு. ஓகேவா? தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஒரு முக்கியமான ஆறு. இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, இந்த நர்மதையில கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் நீண்ட கழிமுகத்த உருவாக்கி, இது என்ன பண்ணுது அப்படின்னா, காம்போ வளைகுடால அரபிக்கடல்ல போய் கலக்குது. காம்போ வளைகுடா அருகில அரபிக்கடல்ல போய் கலக்குது. ஓகேவா? அப்போ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல மிக நீளமானது எது அப்படின்னா, தபதி. அப்போ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல மிக நீளமானது எது அப்படின்னா, நர்மதை ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? தபதின்னு சொல்லியிருப்போம். நர்மதை. நர்மதை ரொம்ப முக்கியமானது. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல மிக நீளமான ஆறு. இதோடைய துணை ஆறுகள். நர்மதையுடைய துணை ஆறுகள் பார்த்தீங்க அப்படின்னா, பர்னா, ஹலூன், ஹெரான், பஞ்சர், தூதி, சக்கார், டவா, கோலார் போன்றவை இதனுடைய துணை ஆறுகளா இருக்கு. ரொம்ப முக்கியமானது. தபதி. தபதி பார்த்தோம் அப்படின்னா, மத்திய பிரதேசம் பெட்வால் டிஸ்ட்ரிக்ட்ல முல்டாய் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உற்பத்தி ஆகுது. கிட்டத்தட்ட 752 மீட்டர் உயரத்துல இருந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா, உற்பத்தி ஆகுது. இதோடைய நீளம் 724 கிலோமீட்டர். ஓகேவா? வடிநில பரப்பு 65,145 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநில பகுதி வந்து கொண்டிருக்கு. இதோடைய துணை ஆறுகள் பார்த்தோம் அப்படின்னா, வாகி, கோமை, அருணாவதி, அனர், நீசு, புரே, பஞ்ச்ரா, போரி போன்றவை இதனுடைய துணை ஆறுகளா சொல்லப்படுது. ஓகேவா? நர்மதை, தபதி, மாஹி அதோட வந்து பார்த்தீங்கன்னா, சமர்பதி. ஓகேவா? இந்த ஆறுகள் மட்டும் தான் குறிப்பா இந்த 3 ஆறுகள் மட்டும் வச்சுக்கோங்க. அது வந்து சமர்பதி என்ன பண்ணும் அப்படின்னா, அரபிக்கடல்ல கலக்கும். அதனால சொல்லியிருப்பேன். நர்மதை, தபதி, மாஹி. ஓகேவா? இந்த 3 ஆறுகள் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி பாயும். இதுல அரபிக்கடல்ல கலக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல சபர்மதி வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வரும். ஓகே. தென்னிந்திய ஆறுகளுடைய சிறப்புகள் பார்த்தோம் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகும். ஓகேவா? 2வது குறுகிய அதே மாரி நீளம் குறைவான நதிகள். அதே மாரி நீர் மின்சார உற்பத்திக்கு வந்து ரொம்ப ஏற்றது. நம்ம இமயமலையில உருவாகக்கூடிய நதிகள் ஏற்றது அல்ல. ஆனா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஏற்றது. நீர்வழி போக்குவரத்துக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படாது. அதுவே இமயமலையில உருவாகக்கூடிய நதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நீர்வழி போக்குவரத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பயன்படும். அது 2ம் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க. நர்மதை, தபதி, மாஹி, சமர்பதி. ஓகேவா? இந்த ஆறுகள் எல்லாம் எங்க கலக்குது அப்படின்னா, அரபிக்கடல்ல வந்து கலக்குது. ஓகேவா? இது ரொம்ப பெரிய லெசனு. இது நடத்தணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும்.